யாராவது பிரசன்ட் பண்றதா வந்து நீங்க அனுமதினா மீட்டிங் வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் நீங்க ரீஜாயின் பண்ணுறது. ஆகவே தயவுசெய்து பிரசன்ட் அப்படிங்கிற பட்டனை யாரும் அமுக்காதீங்க. அமுக்குனீங்கன்னா அடுத்த செகண்ட் ரிமூவ் பண்ணிடுவாங்க மீட்டிங். பிரியங்கா உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. நீங்க பிரசன்ட்ங்கிற பட்டனை வந்து ஸ்டாப் பிரசன்டிங்க இது பண்ணுங்க. அஞ்சு அஞ்சலி ஸ்டாப் பிரசன்டிங்கிற பட்டனை அமுங்க, இல்லாட்டி மீட்டிங்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. நம்ம வாட்ஸ்அப்ல வந்து தமிழ்ல தான் போட்டிருந்தேன் செய்தி, என்னென்ன நம்ம மீட்டிங் டயத்துல செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் எல்லாமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க இருந்தா கேட்கலாம். இடையில வந்து நீங்க கேள்வி ஏற்பதற்கு அனுமதி இல்லை. Sir, just inform to JD sir. Guest has arrived. Okay. All the guests are available. Just inform. Okay. Velmuran sir, we are delaying the program. Sir, just I'm waiting for our JD sir. Just a minute, sir. Where do you want to wait? Sir, just a minute. என்னத்த சொல்ல சார் இது கெஸ்ட்டு ரெடியாக இருக்கிறாங்க சார். நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண சொன்னார். அதான் சார் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிடுங்க சார். சார் கொஞ்சம் நீங்கள் அதனால தான் ஏன் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2:30 சொல்லி கேட்குறாரு சார். ஆமாம் சார் 2:30 தான் சார் போட்டுருக்கு. இல்லை சார் இது மெசேஜ்லேயே 2:30 தான் சார்.
சரி. சார் நான் எவ்வளோ நேரம் ஆகணும் சார் இன்னும் எவ்வளோ நேரம் சார் ஆகும் சார் சார் ஒரு 5 minutes சார். நான் சொல்லிட்டேன் சார். இப்போ தான் அவர் அவங்க ஜேடி சார். Otherwise you can ask your boss to join in the end. சார் ஓகே சார். Yeah, he used to. Yeah, people who are there are about 83 people who are waiting for one gentleman. Yes sir, yes sir. Just a minute sir. Yes, 83 into 10 minutes. Okay sir. Okay. Just 10 minutes. 5 minutes within 5 minutes sir. Otherwise you can ask him. Okay. Because he has to give the presidential. Yes. That's okay, but he must have a responsibility to address the audience of the right time there. Okay, just a minute sir. Just a minute. Because the Delhi meeting just now he has completed. He is joining sir. He is joining sir. Sir, he is joining sir. Okay sir. Sir, JD sir join பண்ணிட்டீங்களா sir? வீரமணி. Yeah, am I audible? Yes sir, yes sir, yes sir, yes sir. Right, right. Okay sir. So welcome everyone. Dr. Deena Dayala sir is on line sir. And Mr. Subram sir also on the vote of the Thanksgiving ceremony. Krishnaveni also there sir. Okay, we can start. Okay sir, fine sir, thank you sir. இடையில யாரும் பேசாதீங்கம்மா, தயவு செய்து பிரசன்ட் பண்ணாங்க, பிரசன்ட் பட்டனை இது பண்ணாங்க சார். நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். Okay sir. Okay. வீரமணி நீங்க இப்போ அட்மிட் கொடுக்கலாம். சார் என்ட்ரி ஆயிட்டாரு. பேசாங்க, இடையில பேசுனீங்கன்னா யார் பேசுறீங்களோ இது பண்ணு. வீரமணி அவங்களை மீட் பண்ணி ரிமூவ் பண்ணிருங்க. Let the join back. Okay. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், மக்கள் தொடர்பு கள அலுவலகமானது மக்களை நேரடியாக சந்தித்து அரசினுடைய திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி வந்தது. கிராமங்களுக்கு நேரடியாக போவோம், ஸ்டேஜ் போட்டு மைக் செட்டு போட்டு சேர் போட்டு விஐபிஸ் எல்லாம் வர வச்சு அவங்களெல்லாம் பேச வச்சு அரசுடைய திட்டங்களை உங்களுக்கு சென்று கொண்டிருந்தோம். ஆனால் தற்போது கொரோனா தொற்று காரணமாக மக்களை சந்திக்க இயலாத நிலையிலே இதுபோன்று காணொலி கருத்தரங்கங்களை நாங்கள் நடத்தி வருகின்றோம். பல்வேறு தலைப்புகளிலே நாங்கள் நடத்தி முடித்து இருக்கின்றோம். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேசிய கல்விக் கொள்கை 2020. இதை ஆரம்பிப்பதற்கு முன்னால் வள்ளுவரின் பொன்மொழியான கேடில் விழுச்செல்வம் கல்வி, இந்த உலகிலே அழியாத ஒரு செல்வம் எதுவென்றால் அது கல்வி என்று குறிப்பிடுகின்றார் திருவள்ளுவர். இதையும் இந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வியாக இருக்க வேண்டும் என்றால் கற்க கசடர என்கிறார். கற்கும் பொழுது அதை தெளிவாக கற்க வேண்டும் என்று. தற்பொழுது இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையானது இதற்கு வழி கொடுக்குமா என்பதை பற்றி நாம் பேசுவதை விட இதை தாண்டி நாம் ஒரு படி மேலே எப்படி செல்வது, நன்கு சிந்தித்து செயலாற்றக்கூடிய மாணவர்களை எப்படி உருவாக்குவது, இந்த மாணவர்களை உருவாக்குவதிலே கல்வி நிறுவனங்களுடைய பங்கு என்ன, இதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு கொள்கைதான் தேசிய கல்விக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கை குறித்து நடத்தப்படும் இந்த
வெபினாருக்கு மதுரையினுடைய பெட்காட் நிறுவனம் எங்களுக்கு ஒருங்கிணைப்பு செய்துள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் தலைமையேற்று கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகத்தினுடைய இணை இயக்குனர் திரு ஜே காமராஜ் IIS அவர்களை அன்போடு கேட்டிருந்தோம். அதன்படியே இங்கு நம்மோடு இணைந்துள்ளார். அன்னார் அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாகவும் நம் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியிலே இந்த தலைப்பு குறித்து பேச வேண்டும் என்று நினைத்த பொழுது நாங்கள் இந்த மக்கள் தொடர்பு கள அலுவலகம் தேர்ந்தெடுத்தது ஒரு பெரிய வல்லுநர், பொருளாதார துறையிலே அமெரிக்கன் கல்லூரியிலே எக்கனாமிக்ஸ் துறையினுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மற்றும் ரிசர்ச் சென்டரினுடைய மதுரை கல்லூரி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் நமது டாக்டர் எஸ் தீனதயாளன் சார் அவர்கள் பொருளாதார துறையிலே மிக சிறந்த வல்லுநர். அதே போல இந்த மதுரை கல்லூரியினுடைய நிர்வாகம் மக்கள் தொடர்பு அலுவலகத்திற்கு பல்வேறு வகைகளில் உதவி செய்திருக்கிறது. சென்ற ஆண்டு நடந்த மகாத்மா காந்தியினுடைய 150வது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வந்து இந்த துறையிலே பணி செய்திருக்கிறார். இன்னும் நம்மளுக்கெல்லாம் கண்கூட பார்க்க போகின்றோம். இவர் நினைத்திருந்தால் பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு பதவிகளை தட்டியிருக்கலாம். இருந்தாலும் ஒரே கல்லூரியிலே 30 ஆண்டுகள் பணி செய்து அந்த நிறுவனத்தையும் சேர்த்து உயர்த்தி வருகிறார். இன்னொரு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய தம்பி திரு ராஜீவ் அவர்கள் இவரிடம் MA எக்கனாமிக்ஸ் பயின்றவர். என்னுடைய தங்கை சத்யா அவர்களும் இவரிடம்தான் MA எக்கனாமிக்ஸ் பயின்ற மாணவர்கள். இருவரும் என்னுடைய தம்பி தங்கை இருவருமே மதுரை கல்லூரியிலே எக்கனாமிக்ஸ் துறையிலே முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறவர். அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் எஸ் தீனதயாளன் சார் அவர்கள் சிண்டிகேட் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியினுடைய சிண்டிகேட் மெம்பராகவும் இருக்கின்றார். பல்வேறு எம்ஃபில் மாணவர்களையும் PhD மாணவர்களையும் உருவாக்கிய ஒரு மிகச்சிறந்த வல்லுநர். அன்னார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு பேசுமாறு அழைத்திருந்தோம். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அதன்படி இங்கே நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாகவும் நம் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக மகளிர் சுய உதவி குழுக்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு நிறுவனமாக பெட்காட் நிறுவனம் செயல்படுகிறது. இந்த நிறுவனமானது பல்வேறு துறைகளிலே எங்களுக்கு உதவி செய்து கோஆர்டினேஷன் செய்து வருகின்றனர். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கும் அவர்கள் ஒருங்கிணைப்பு செய்து பல்வேறு பகுதிகளிலிருந்து மகளிர் சுய உதவி குழுக்களை இத்துடன் இணைத்துள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கக்கூடிய நமது பெட்காட் நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் திரு M. சுப்ராம் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாகவும் நம் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். நிகழ்ச்சியில இறுதியாக நன்றி உரையாற்ற இங்கே நம்மிடையே இணைந்திருக்கும் திருமதி கிருஷ்ணவேணி பெட்காட் நிறுவனத்தை சேர்ந்த பொருளாளர் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் இதுல வந்து பத்திரிகையாளர் இருக்கிறாங்க, NGOs இருக்கிறாங்க, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் இருக்கிறாங்க, பேங்க் அபிஷியல்ஸ் இருக்கிறாங்க, இப்படி யூத் இருக்கிறாங்க, நேரு வீரேந்திரனுடைய NIK OICs இருக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்களை வந்து நாங்கள் இங்கே அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நம்முடன் நின்றக்கூடிய நமது மண்டல மக்கள் தொடர்பு அலுவலர்கள், எங்களுடைய துறையினுடைய உதவி இயக்குநர்கள், களவிளம்பர அலுவலர்கள், களவிளம்பர உதவி அலுவலர்கள் அவர்களையும் நிகழ்ச்சி சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். பெட்காட் நிறுவனத்தை சேர்ந்த நிறுவனர்கள் மற்றும் சுய உதவி குழுக்களை சேர்ந்த மகளிரையும் வருக வருகின்ற அன்போடு வரவேற்கின்றேன். மகாத்மா காந்தி காலேஜினுடைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் சென்டரினுடைய மாணவர்களையும் வருக வருகின்ற அன்போடு வரவேற்கின்றேன். ICDS துறை சார்ந்த அலுவலர்களையும் வங்கிசார் அலுவலர்களையும் நேரு யுவேந்திரா சேர்ந்த அனைவரையும் குறிப்பாக இதை பல பேர்த்துக்கு நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருந்தோம். ஆகையால் ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியாது. அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சியிலே ஓரிரு வார்த்தைகள் முன்னிலை வைத்துக் கொடுக்குமாறு திரு M. சுப்ராம் மேலாண்மை இயக்குனர் பெட்காட் நிறுவனம் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார் சுப்ராம் சார் சுப்ராம் சார் வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் சார். ஓகே சார், ஓரிரு வார்த்தைகள் முன்னிலை வைத்துக் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சார்.
புதிய கல்விக் கொள்கை 2020 பத்தி வந்து கலவலப்புறத்துறை மூலமா வந்து சிறப்பாக ஏற்பாடு செய்யக்கூடிய திரு வேல்முருகன் சார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நல்லதொரு தலைமையேற்கின்ற திரு காமராஜ் ஐஏஎஸ் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில வந்து சிறப்பு பேருரையாற்ற இருக்கின்ற காமராஜர் மதுரை கல்லூரியினுடைய தலைமை வல்லுநருமான மேன்மிதங்கிய தீனதயாள் சார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில வந்து நன்றியை கூறியிருக்கின்ற ஹெச்ஆர்கண்ட பொருளாளர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளையும் முக்கிய பிரமுகர்களையும் அன்போடு வருவர்கள் வரவேற்கின்றேன். மத்திய மாநில அரசுகளுடைய பல்வேறு கலந்தாய்வுகளுக்கு பின்பாக 36 ஆண்டுகளுக்கு பின்பாக புதிய கல்விக் கொள்கை 2020 வந்து இப்போது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால் மும்மொழி கொள்கை. நம்ம சென்னை விட்டு தாண்டி போனாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹிந்தி தெரியாதுனா அல்லது வேற மொழிகள் தெரியாதுன்னா நமக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த நிலைமையில வந்து நம்ம வந்து வசிக்கிற சூழ்நிலையில இப்போ வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழியினுடைய சிறப்பு எடுத்துக்க வேண்டுமாக ஒரு புதிய திட்டத்தையும் 8ஆம் வகுப்பு வரைக்குமே அதே ஒரு நிலை நீடிக்கின்றது. 8ஆம் வகுப்பு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விரும்புகின்ற மொழிகள் எந்த மொழியும் கட்டாயமே கிடையாது. நம்ம விரும்புகின்ற மொழியை தேர்வு செய்து படிக்கின்ற ஒரு நல்ல ஒரு திட்டத்தை மத்திய அரசு இங்கே உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இதன் மூலமாக மாணவ செல்வங்களுடைய எதிர்காலம் உலக அளவிலே பிரகாசிக்கும் என்பதை இந்த நேரத்திலே நன்றி கூறி மத்திய அரசு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி. நன்றி சார். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று கொடுக்குமாறு எங்களுடைய மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகத்தினுடைய இணை இயக்குனர் திரு ஜே காமராஜ் ஐஏஎஸ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் சற்று காலதாமதத்திற்காக மன்னிப்பை கோருகிறேன். ஒரு 1:45 தான் வந்து நம் சென்னை அலுவலகத்தின் மிக முக்கியமான இதே தலைப்பிலான விருந்தினர்கள் எல்லாம் பங்கேற்றிருந்தார்கள். அந்த ஒரு வெபினார் ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் பண்ணி முடித்தோம். அது குறித்த ஒரு சில வேலைகளை செய்து கொண்டிருந்ததால் சற்று காலதாமதமானது. நண்பர்களே, நம்முடைய மதுரை கலா ஏற்று இங்கு தேசிய கல்விக் கொள்கை குறித்து விரிவுரையாற்ற இருக்கின்ற முனைவர் தீனதயாள் ஐயா அவர்களே, மேலும் நிறுவனத்தின் மேலாண் இயக்குனர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அலுவலகத்தின் அழைப்பு ஏற்று இங்கு பங்கு பெற்றுள்ள ஏறுவகேந்திரா இளைஞர்கள், அங்கன்வாடி சேர்ந்தவர்கள், பெட்காட் அமைப்பை சேர்ந்தவர்கள் என இங்கு பங்கு பெற்றுள்ள அனைவருக்கும், மாணவர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்கும் நண்பர்களே, உலக அளவிலே இந்தியா என்ற ஒரு வார்த்தை அண்மை காலத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் கடந்த 6 ஆண்டுகளில் எங்கெல்லாம் அவர் செல்கிறாரோ அங்கெல்லாம் அங்கு வாழ்கின்ற நம்முடைய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மிகப்பெரிய அளவில் கூடி சென்று அவருக்காக விழா எடுத்து வருகிறார்கள். இந்தியா மீண்டும் உலக தலைமை பெறும் அனைத்து துறைகளிலும் என்ற எண்ணம் பல்வேறு துறைகளிலும் ஒரு சரியான ஒரு வளர்ச்சி விகிதத்தோடு இந்தியா முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருந்த வேளையில் இந்த கொரோனா ஒரு சிறு தடங்காக நமக்கு அமைந்துள்ளது. நம்முடைய வளர்ச்சி முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சிறப்பாகவே இருக்கிறது. இந்த நிலையில் நம்மிடையே கடந்த 29ஆம் தேதி நம்முடைய மத்திய அமைச்சரவை தேசிய கல்விக் கொள்கை 2020 நம்மிடையே கொடுத்தது. அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது, அறிமுகப்படுத்தியுள்ளது. அதனை அடுத்த 20 ஆண்டுகளுக்குள் சிறிது சிறிதாக முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு பட்டுள்ளது. நண்பர்களே, தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒன்று உள்ளதா என்ற ஒரு கேள்விதான் நம் மனத்தில் எழுகிறது. ஏனென்றால் கடந்த முறை நம்மிடையே வந்த தேசிய கல்விக் கொள்கை
4 வருடங்களுக்கு முன்னால் 1986 வந்தது. தேசிய கல்விக் கொள்கை எதற்கு தேவை என்ற கேள்விகள் எழுகின்றன. தேசிய கல்விக் கொள்கை இல்லாமலே தான் நான் இவ்வளவு வளர்ந்திருக்கிறோமே என்ற எண்ணங்கள் நம்முள் எழலாம். ஆனால் நடைமுறையில் இன்றளவிலும் அமெரிக்க தூதரகத்தில் நாம் கால் கெடுக்க நம்முடைய இளைஞர்கள் நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள். துபாய், சிங்கப்பூர் போன்ற நம்மை விட தனிநபர் வருமானம் அதிகம் உள்ள நாடுகளுக்கு நம்முடைய கிராமத்தை சேர்ந்தவர்கள், நம் ஊரை சேர்ந்தவர்கள் சென்று அங்கு சம்பாதித்து இங்கு இருக்கின்ற தன் குடும்பத்தை காத்து வருகின்ற சூழலைத்தான் நாம் நிஜ வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஏன் அப்படி? நம்முடைய தனிநபர் வருமானம் நம் நாட்டிற்கு ஏன் உயரவில்லை என்று கேள்வி எழுகிறது. இங்கே வேலை செய்து விட முடியாதா? அமெரிக்காவில் சென்று வேலை செய்து இங்கு வாங்கின்ற 50,000 பதிலாக அங்கு 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் அனைவரும் செல்கிறார்களே, இந்த நிலை எப்போது மாறும்? ஆராய்ச்சி கட்டுரைகள் மிக 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 குறைவு. உலக அளவிலே இருக்கின்ற தரவரிசை பட்டியலில் நம்முடைய பல்கலைக்கழகங்கள் வெண்ணுவிடம் அளவிற்கு தான் உள்ளன. ஏன் இந்த நிலைமை? ஏன் இந்த நிலைமை? ஏன் இந்த நிலைமை என்ற கேள்வி நம் மனதில் எழுகிறது. இதற்கெல்லாம் விடை அளிக்கும் வகையில் தான் இந்த கல்விக் கொள்கையானது அமைந்துள்ளது. கல்விக் கொள்கையில் உள்ள முக்கியமான அம்சங்கள், அதனுடைய நன்மைகள் என்ன, நம் நாட்டை எந்த அளவிற்கு உயர்த்த போகிறது என்பது குறித்தெல்லாம் ஐயா அவர்கள் நம்முடைய எடுத்து எம்புவார்கள். அந்த வகையில் இந்த ஒரு முயற்சி நம் எதிர்காலத்திற்கான ஒரு நம் சந்ததி உலக அளவில் மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக, ஒரு செயல் திட்டமாக அற்புதமாக நமது கல்விக் கொள்கை அமைந்துள்ளது. வந்திருக்கும் அனைவரும் இது குறித்த விவாதத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து சென்று மாணவர்களிடத்திலும், இளைஞர்களிடத்திலும், ஆசிரியர்களிடத்திலும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இது வெற்றி அடைவதற்கு நம்மால் என்ற அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இந்த அளவில் இந்த கருத்தரங்கை, இணைய கருத்தரங்கை துவக்கி வைக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி ஐயா. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு தேசிய கல்விக் கொள்கை 2020 குறித்து பேச மதுரை கல்லூரியினுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் சென்டர் ஃபார் ரிசர்ச் இன் எக்கனாமிக்ஸ் டாக்டர் எஸ். தீனதயாளன் ஐயா அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். பேசலாமா சார்? பேசலாம் சார், பேசலாம் சார். எஸ் சார், எஸ் சார். வணக்கத்திற்குரிய திரு காமராஜ் அவர்களே, பெட்காட்டினுடைய இயக்குனர் எம். சுப்ராம் அவர்களே, என்னை இருமுறை வந்து சந்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த அன்பிற்குரிய நண்பர் திரு பி. வேல்முருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கல்வியாளர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் பேசுற தெளிவா கேக்குதா சார்? இந்த நாள் ஒரு இனிய நாள். அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்ல முயற்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அவுட்ரீச் பீரோ. அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேர்வதில்லை. இன்றளவும் 130 கோடி மக்கள்ல பேப்பர் வாசிக்கக்கூடிய மக்கள் ஒரு 40 கோடி தான். செய்தித்தாள்களை பார்ப்பது என்பது எல்லோராலும் முடியாத ஒரு இயலாத ஒரு காரியமாகிவிடுகிறது. அதனால இது போன்ற நிறுவனங்களை ஏற்படுத்தி மக்களுக்கு அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை, என்னென்ன கொள்கைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, அதனால் மக்களுக்கு என்ன பயன் என்பதையெல்லாம் விவாதிப்பதற்கு இது போன்ற அரசு நிறுவனங்கள் முயற்சி எடுக்கிறது. இந்த முயற்சி எடுத்தமைக்காக உங்களை பாராட்டுகின்றேன். தேசிய கல்விக் கொள்கை கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, மற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருக்காது. கற்றவர் ஒருவருக்கு மட்டுமே சென்ற இடத்திலெல்லாம் சிறப்பு. ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் அந்த நாட்டிலே கல்வி
சிறந்தோங்க வேண்டும். கல்வி ஒன்றுதான் நாட்டினுடைய அழியாத செல்வம். மற்ற செல்வங்கள் எல்லாம் அழிந்துவிடும். ஒரு நாடு எல்லா துறைகளிலும், சமூக ரீதியிலே, கலாச்சார ரீதியிலே, ஆன்மீக ரீதியிலே, அறிவியல் ரீதியிலே, தொழில்நுட்ப ரீதியிலே வளர வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை மூலாதாரம், ஜீவாதாரம் என்றால் அது கல்விதான். வள்ளுவர் என்று அழகா சொல்லுவார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. என்ன ஒரு புதிர் போடுறாரு, படிக்கிறத நல்லா படிக்கணும், தெளிவா படிக்கணும், சந்தேகம் இல்லாம படிக்கணும். கற்ற பின் நிற்க அதற்கு தக. படிச்ச பிறகு அதன்படி நடக்கணும். நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னோம்னா, படிக்கவெல்லாம் முடியுது, அதன்படி நடக்க முடியல. படித்தவர்கள் தான், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அழகா சொல்லுவார், நல்லா படிச்சவன் நாட்டை கூறு போடுறான், ஒன்னும் படிக்காதவன் நாட்டுக்கு சோறு போடுறான். நல்லா படிச்சவன் நாட்டை கூறு போடுறான், ஒன்னும் படிக்காதவன் நாட்டுக்கு சோறு போடுறான். படித்தவர்கள் சரியா இருக்காங்களா இல்லையா? அப்படி சரியா இல்லைன்னா என்ன காரணம்? படித்தவங்க ஏன் சரியில்லாம இருக்காங்க அப்படிங்கறது இந்த கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான அம்சம். நான் அதுல இருக்கக்கூடிய உள்ளார்ந்த சிறப்புகளை, இயல்புகளை சொல்றதுக்கு முன்னாடி, இந்த கல்விக் கொள்கையினுடைய நோக்கம் 5 நோக்கம் தான். பணம் சம்பாதிக்கிறதுக்காக கல்வியா, வாழ்வதற்காக கல்வியா? எல்லா பேரும், எல்லா பேரண்ட்டும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பையன் +2 முடிச்சோன்னா இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்த்து பிளேஸ்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்கிறோம். அது நல்ல மனுஷனா இருப்பானான்னு கேட்கறது கிடையாது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்கிறோம். எவ்வளவு பேக்கேஜ்னு கேட்கிறோம். இந்த 3 கேள்விதான். பிளேஸ்மெண்ட் இருக்குமா, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வேலை கிடைக்குமா, எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இந்த பையன் ஒழுக்கமா இருப்பானா, வாழ்க்கையை கரெக்டா நடத்துவானா, நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருப்பானா, நல்ல உள்ள ஆரோக்கியத்தோட இருப்பானா, இந்த தேசத்துக்கு நன்மை பயக்கக்கூடியவனா இருப்பானா, இந்த சமூகம் வளர பாடுபடுவானா அப்படிங்கிற சிந்தனையை தூண்டுவதாக கல்வி இல்லை. அப்ப என்ன பண்றது? அந்த கல்விக்கு நம்ம ஒரு சீர்திருத்தம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. நீங்க நம்ம பாரத தேசம் 1947 சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அப்ப முதல்ல கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். 1950 குடியரசு அடைஞ்சிச்சு. சட்டங்களை இயற்றிக் கொள்ளலாம், நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த சட்டத்தை நம் மக்களுக்காக ஏற்றுக்கொள்ளலாம். 1950 ஜனவரி 26 குடியரசு ஆட்சி, சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை நாம் பெற்ற நாள் அது. 1947 சுதந்திரம் ஆன உடனே ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1948-49 யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் ஒன்று போட்டார். பல்கலைக்கழக கல்வி குழு. அதுலதான் கல்வியை பற்றிய ஒரு பிரிட்டிஷ் ஆதிக்கத்துல மெக்காலேவினுடைய கல்வி முயற்சியா 1940 யூனிவர்சிட்டி செகண்டரி ஸ்கூல் SSLC, அதே மாதிரி ஹையர் செகண்டரி குழு ஒண்ணு ஆரம்பிக்கப்பட்டது. 1964 கமிஷன், 1961 NCERT, நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், 1961. ஜவஹர்லால் நேரு இவ்வளவு விஷயங்களை செஞ்ச பிறகு 1968 இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் போது ஒரு கல்விக் கொள்கை வருது. அதற்கு அடுத்து
1986 ஒரு கல்விக் கொள்கை. 1986 வந்த கல்விக் கொள்கைக்கு பிறகு இதுவரை 2020 வரை எந்த கல்விக் கொள்கையும் வரவில்லை. கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் நாம் நம்ம கல்வியில எந்த விதமான மாற்றத்தையும் செய்யவில்லை. இடையில இந்த 34 ஆண்டுக்கு இடையில 1992லயும் 2005லயும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கல்வியில ஏற்பட்டுச்சு. அது ஒரு பெரிய மாற்றம்னு சொல்ல முடியாது. ஒரு தேசத்துல 30 ஆண்டுகள்ங்கிறது ஒரு தலைமுறை இடைவெளி. ஒரு தலைமுறையாவே நம்ம கல்வியில எந்த மாற்றத்தையும் செய்யாம ஒரு கல்வியை நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சமீபத்துல கூட 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் 9வது 10வது 6 7 8 அதே மாதிரி 11 12க்கான பாடத்திட்டங்கள் முழுமையாக மாற்றி அமைச்சது நம்ம தமிழக அரசு. கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. சார், இவ்வளவு மாற்றங்களும் வந்தாலும் நம்மகிட்ட என்ன மாற்றம் ஏற்படணும்னு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் எதிர்பார்க்கிறதுனா ஒரு 5 காரணங்கள். எல்லா விஷயத்தையும் தெரிந்த மாணவர்கள் இந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரத்தை தெரியவில்லை. அப்ப முதல் நோக்கம், இந்த கல்வியினுடைய முதல் நோக்கம் இந்த நாட்டினுடைய பாரம்பரியம் என்ன, இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் என்ன, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் என்ன, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய திறமைகள் என்ன, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் என்ன, இது பற்றிய விஷயங்களை மாணவர்களுக்கு எடுத்து சொல்லணும், இளைஞர்களுக்கு எடுத்து செல்லணுங்கிறது முதல் நோக்கம். இந்த நாட்டினுடைய பாரத தேசத்தினுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை கற்பிப்பது ஒன்று. 2வது, நம்ம நாடு அந்த காலத்துல இருந்து நாலந்தா தட்சசீலான்னு சொல்லி மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள், பழமை வாய்ந்த பல்கலைக்கழகங்கள், அதுல இருந்து உருவாகினதுதான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த தேசத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கொடுக்கப்பட்டது. அப்ப அது அந்த காலத்துல இருந்த கல்வி குருகுல கல்வி. இப்ப மாடர்ன் எஜுகேஷன். இப்ப மாடர்ன் எஜுகேஷன்ல பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. குருகுல கல்வியில மைனஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. அங்க ஒழுக்கம் ஒன்றே பெருசா போற்றப்படக்கூடிய ஒரு கல்வி. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வள்ளுவர் ஒண்ணு உலகத்துல உயிரை விட ஒரு பெருசா ஒண்ணு இருக்குன்னு சொன்னோம்னா அது ஒழுக்கம். அந்த ஒழுக்கமான கல்வியை பெற்றுத் தருவது என்பது குருகுல கல்வி. இன்னைக்கும் நாட்டுல சில நிறுவனங்கள் அந்த கல்வியை போதித்துக் கொண்டுதான் இருக்கு. குருகுலா டைப் ஆஃப் எஜுகேஷன் சில கல்லூரிகள் இன்னைக்கும் கல்லூரிகள்ல போதித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த விவேகானந்தா கல்லூரி போன்ற கல்லூரிகள் குருகுல கல்வி முறையை இன்றளவும் கல்வியிலே பிணைத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கு. இது 2வது காரணம். 3வது காரணம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வியில் ஆழ்ந்த ஆற்றலை ஏற்படுத்துவது. அறிவியல் தொழில்நுட்பம் நம்ம நாட்டுடைய கல்வி முறையை குறை சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னாலும் கூட நடைமுறையில சில குறைபாடுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு மாணவன் BE எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருக்காரு. அவருக்கு அவர் வீட்டுல ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அவரால் ஃபியூஸ் போட முடியும். ஒரு மாணவர் சிவில் இன்ஜினியரா இருக்காரு. அவர் வீட்டுல ஒரு செங்கலினுடைய அளவு எத்தனை இன்ச்சு நீளம், எத்தனை இன்ச்சு அகலம்ங்கிறது அந்த சிவில் இன்ஜினியர் 4 ஆண்டுகள் முடித்தவருக்கு தெரியாது. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்காரு. அவருக்கு அவருடைய 2 வீலர்ல ஏற்படக்கூடிய சிறு பழுதை கூட போக்குவதற்கான ஆற்றல் அவரிடம் இல்லை. தியரிட்டிக்கல் எஜுகேஷனா தான் நம்ம படிக்கிறோமே ஒழிய நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் எஜுகேஷனா, ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷனா நம்ம இல்ல. அப்ப 3வது தேவை என்ன? முதல் தேவை பண்பாட்டை கலாச்சாரத்தை கற்பிப்பது. 2வது தேவை குருகுல கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பேணி காப்பது. 3வது முக்கியமான நோக்கம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வியில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது. 4வது நல்ல விழுமியங்களை ஏற்படுத்துவது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல விழுமியங்கள்னு சொல்லும் போது மொத்தமே 4 தாங்க நல்ல விழுமியங்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த 4ஐயும் மதிக்க தெரிஞ்சுட்டா நல்ல விழுமியங்கள் தானா வந்துடும். மாதாவை மதிப்போம், பிதாவை மதிப்போம், குருவை மதிப்போம், தெய்வத்தை வணங்குவோம். இந்த 4 விஷயங்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட இல்லை. அப்ப இதை எப்படி கல்வியிலே கொண்டு போய் சேர்க்கிறது? இது கல்வியில கொண்டு போனாதான் சேர்க்க முடியும். மற்றபடி தனியாலாம் நம்ம எந்த மாணவரையும் வழிப்படுத்த முடியாது, நெறிப்படுத்த முடியாது, இதப்படுத்த முடியாது, செம்மைப்படுத்த முடியாது, சிறப்புப்படுத்த முடியாது. அப்ப அதை எதன் மூலமாக கொண்டு செல்வது என்று அரசாங்கம் யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்டது கல்விக் கொள்கையிலே
நல்ல விழுமியங்களை மாணவர்களுக்கு ஏற்படுத்துவது, நாட்டுப்பற்றை எவ்வாறு மாணவர்கள் மத்தியிலே ஏற்படுத்துவது, சமூக சேவையை எவ்வாறு மாணவர்கள் மத்தியிலே ஏற்படுத்துவது, ஒரு 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 உலகளாவிய அக்கறை, உலகளாவிய பிரச்சனைகளை பற்றிய தீர்வை காண்பதை பற்றிய அக்கறையை எவ்வாறு ஏற்படுத்துவது, ஏழை எளிய மக்கள் மேல் எவ்வாறு நாம் அன்பு காண்பிப்பது, இது போன்ற விஷயங்களை, ஒழுக்க ரீதியான விஷயங்களை கல்வியிலே புகுத்துவது என்பது 4வது முக்கியமான நோக்கம். 5வது நோக்கம், கிட்டத்தட்ட நம்ம இப்ப எஜுகேஷனை மறுசீரமைப்பு பண்ணி 34 வருஷம் ஆச்சு. முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னமும் நம்ம மெக்காலே சொன்ன கல்வியத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரோம். மெக்காலே டைப் ஆஃப் எஜுகேஷன் தான் இன்னைக்கும் நம்ம தேசத்துல பெரும்பாலான கல்வி நிறுவனங்கள்ல இருக்கு. அப்ப இந்த 5 முறைகளையும் ஒரு கல்வியில திட்டத்துல கொண்டு வரணும், பாடத்திட்டத்துல கொண்டு வரணுங்கிற நல்ல நோக்கத்தோட இந்த தேசிய கல்விக் கொள்கையானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இங்க இங்க கவனிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பெண்கள் இருக்கீங்க. இந்த பெண்கள் இருக்கும் பொழுது நீங்க வீட்லயும் சரி, நாங்க பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் தான். பேரண்ட்ஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ். நீங்க தான் முதல் ஆசிரியர்கள். டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ். ஆசிரியர்கள் 2வது பெற்றோர்கள். அப்ப முதல் ஆசிரியர்கள் நீங்க தான் இந்த விஷயங்களை பூரா சொல்லி தரணும். இந்த நாட்டினுடைய பண்பாட்டை, இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை, இந்த நாட்டினுடைய குருகுல கல்வியினுடைய முக்கியத்துவத்தை, இந்த நாட்டினுடைய அறிவியலை, இந்த நாட்டினுடைய தொழில்நுட்ப முன்னேற்றத்தை, இந்த நாட்டு நல்ல விழுமியங்களை, நல்ல நல்ல ஒழுக்க ரீதியான பண்புகளை சொல்லித்தர வேண்டிய பொறுப்பு, கற்றுத்தர வேண்டிய பொறுப்பு ஆசிரியருக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கு தான் முதலில் இருக்கிறது. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். எல்லா நல்ல விஷயங்களும் வீட்டில் தான் பிறக்கிறது. நீங்க கற்றுத்தர முயற்சி செஞ்சீங்கன்னா கல்வி நல்லா வந்துடும். அப்ப அடிப்படை ஆதாரம் இந்த கல்வி கொள்கை நல்லா வர்றதுக்கு மாணவனுடைய ஒழுக்கமானது மிக மிக முக்கியமானது. அந்த ஒழுக்கத்தை மையப்படுத்தி, பண்பாட்டை மையப்படுத்தி, கலாச்சாரத்தை மையப்படுத்தி, அறிவியலை மையப்படுத்தி, தொழில்நுட்பத்தை மையப்படுத்தி, குருகுல கல்வியை மையப்படுத்தி ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொள்கை தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. இப்ப நான் கல்விக் கொள்கையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொன்னேன். இந்த கல்விக் கொள்கையை 29/7/2020 ஜூலை இந்த போன மாதம் நம்ம மத்திய அரசுடைய கேபினட் அமைச்சகத்தினுடைய ஒப்புதலோட இந்த கல்விக் கொள்கையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த கல்விக் கொள்கை பாராளுமன்றத்தில் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு அதற்கு பிறகு அது சட்டமாக வெளிவரும். ஆனால் அரசுடைய திட்டம் இந்த ஆண்டிலிருந்தே இந்த கல்விக் கொள்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான். இது ஒரு கல்விக் கொள்கை. ஒவ்வொரு காலகட்டத்தில் பல்கலைக்கழக அளவில் சில மாற்றங்கள் இருக்கும், கல்லூரி அளவில் சில மாற்றங்கள் இருக்கும், பள்ளிக்கூட அளவில் சில மாற்றங்கள் இருக்கும். இப்ப அப்படி இல்லை. எலிமெண்டரி எஜுகேஷன்ல இருந்து யூனிவர்சிட்டி எஜுகேஷன் வரைக்கும், எலிமெண்டரி எஜுகேஷன் நான் சொல்றது பால்வாடி, அங்கன்வாடியிலிருந்து பிஹெச்டி பல்கலைக்கழகம் வரைக்கும் ஒரே மாதிரியான சீர்திருத்தங்களை 20 ஆண்டுகளுக்குள்ள எல்லா சீர்திருத்தங்களையும் நிறைவேற்றுவது மாதிரி இந்த கல்விக் கொள்கையானது ஏற்படுத்த செய்யப்பட்டது. இந்த கல்விக் கொள்கை இந்த நூற்றாண்டினுடைய முதல் கொள்கைன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1986 பிறகு 34 வருடம் நம்ம கல்வியில மறுசீரமைப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டாலே 2000 ஆண்டுக்கு பிறகு இந்த 20 ஆண்டுகளாக முதலில் வந்த ஒரு முக்கியமான கல்விக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கை 2 விஷயங்களை உள்ளடக்கிறது. பள்ளி முதல் கல்லூரி பல்கலைக்கழகம் வரை, அதே போன்று கிராமம் முதல் நகரம் வரை, கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கல்விகளையும் உள்ளடக்கியதாக இந்த கல்வி முறையானது இருக்கிறது. இப்ப இதுல நம்ம ஒரு 3 வகையா என்னுடைய பேச்சை நான் இது பண்ணிக்கிறேன். இந்தியாவினுடைய பெருமைன்னு சொன்னோம்னா, ஒண்ணு மக்கள் தொகை, பெருமைக்குரிய விஷயம், உலகத்திலே 2வது மிகப்பெரிய நாடு. இன்னொரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. உலக நாடுகள்லாம் இந்த அளவுக்கு ஜனநாயகத்தை பேணி போட்டு பார்ப்பதில்லை. இந்தியாவில் மாதிரி ஒரு வளங்கள் எந்த நாடுகள்லையும் இல்லை. பட்டுக்கோட்டை அழகா சொல்லுவார், திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் இருந்தார். எல்லா வளங்களும் ஒருங்கே பெற்ற ஒரு அற்புதமான நாடுதான் இந்த பாரத நாடு. அதே மாதிரி இந்தியா ஒரு விஷயத்துக்கு பேர் போன நாடு என்னன்னா, ஆன்மீகத்துக்கு பேர் போன நாடு.
ஆன்மீகத்துல இந்தியாவை அடிச்சுக்கிறதுக்கு உலக நாடுகள்ல எங்கேயுமே இல்லை. அதனால சமீபத்துல எல்லா நாடுகளிலுமே ஆன்மீகம் தொலைத்து வாங்கி கொண்டிருக்கிறது. யோகாவை கூட உலக அளவுல பரப்புனது நம்ம பாரத பிரதமருக்கு சேரும். இது வந்து ஐநா சபையில அதற்குன்னு ஒரு தினத்தை அறிவித்து அந்த தினத்துல யோகா டேன்னு சொல்லி கொண்டாடி மகிழக்கூடிய அளவு. இந்த அரசாங்கம் வந்த பிறகு நம்ம நாட்டை மையமா வச்சுதான் எல்லா திட்டங்களுமே தீட்டப்படுது. மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, கிரீன் இந்தியா, கிளீன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா எல்லாமே வந்து உங்களுக்கு இந்தியாவை மையமாக வைத்துத்தான் ஒவ்வொரு திட்டங்களுமே தீட்டப்பட்டு கொண்டிருக்கு. இந்த கல்விக் கொள்கையும் முழுக்க முழுக்க இந்திய தேசத்தை, பாரத தேசத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களை மையமாக வைத்து, குறிப்பாக மாணவர்களை மையமாக வைத்து அவருடைய திறன் மேம்பாட்டிற்கான அத்தனை அம்சங்களையும் இதுல மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த விதமான மிகையும் அதுல இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இது ரெண்டு கல்வி, ஒன்று பள்ளி கல்வி, இன்னொன்று உயர்கல்வி, இது ரெண்டா பிரிச்சுக்கிறது. இந்த உயர்கல்வியில நமக்கு தொழில்நுட்ப கல்வி தனியா வந்துடும். இந்த பள்ளி கல்வி என்பதை, பள்ளிக்கல்வி உயர்கல்வி எல்லாத்தையுமே முதல்ல வந்து இவங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், MHRD அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சகம் கல்வியை பார்த்து கொண்டு மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம், அது அமைச்சர். இப்பொழுது அந்த அமைச்சரத்தை வேறு பேர்ல குறிப்பிட்டாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். நேரடியாக ஒரு கல்வி அமைச்சகம். இந்த கல்வி அமைச்சகத்துல தற்போது ரமேஷ் பொக்ரியால் இருக்காரு. அவருடைய அதுக்கு முதல்ல ஜவடேகர் இருந்தாரு. ஜவடேகர் இருக்கும்போதுதான் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையானது எல்லா வழியிலையும் உருப்பெற்றது. இப்ப அது நடைமுறைக்கு வருது. இது 4 விஷயங்களை மையமாக கொண்டது கல்விக் கொள்கையானது ஏற்படுத்தது. உயர்கல்வி. அதே நேரம் பள்ளிக்கல்வியில அந்த பேட்டர்ன் மாத்திருக்காங்க. நமக்கு இதுவரைக்கும் எலிமெண்டரி எஜுகேஷன், மிடில் ஸ்கூல் எஜுகேஷன், ஹை ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன். எலிமெண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் சொன்னோம்னா நீங்க 1ஆவது முதல் 5ஆவது வரை. மிடில் ஸ்கூல் எஜுகேஷன் 6, 7, 8. ஹை ஸ்கூல் எஜுகேஷன் 9, 10. 11, 12 ஹையர் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லி நம்ம இது வரைக்கும் நடைமுறையில வச்சிருக்கோம். ஹலோ வேல்முருகன் சார், கேக்குதா சார்? கட்டாயிடுச்சு சார், பேசுறேன். சார் அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். சார் அன்மியூட் பண்ணிருங்க. ஜாயின் பண்ணிட்டாரு, திருப்பி அன்மியூட் பண்ணிருங்க சார். அன்மியூட் பண்ணுங்க. பண்ணிட்டார். பேசுங்க சார். சார் டாக்டர் சார், உங்க அன்மியூட் பண்ணிருங்க கொஞ்சம் மைக்க. சார் டாக்டர் சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிருங்க மைக்க. சார் மியூட்ல இருக்கு சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் உங்க மைக்க மியூட்ல இருக்கு சார். ஃபோன் பண்ணி சொல்லுங்க. எல்லாம் ஃபோன் பண்ணுங்க. சொல்லுங்க. இருக்காங்கல்ல? சார் சார் ஓகே சார். ஓகே சார்.
ஃபைன் சார், ஃபைன், ஓகே. பேசுங்க சார். இப்போ இந்த கல்விக் கொள்கையில நம்ம வந்து முதல்ல பள்ளி கல்வி, அதுக்கடுத்து உயர்கல்வி, இது ரெண்டா நம்ம பிரிச்சுக்குவோம். பள்ளி கல்வியில நான் உங்களுக்கு சொன்னேன் 10 எலிமெண்டரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல். இப்போ என்னமா மாத்திருக்காங்கன்னா எலிமெண்டரி எஜுகேஷன்ங்கிறது வந்து பால்வாடி அங்கன்வாடியில இருந்து அப் டு 5th ஸ்டாண்டர்ட் 5+3+3. முதல்ல 5 வருடம், அதற்கு பிறகு 3 வருடம், அதற்கு பிறகு 3 வருடம். கல்லூரி கல்வி, உயர்கல்வி என்பது 4 வருடம். இப்ப இந்த இந்த இதுல நீங்க 12 ஆண்டுகள் பள்ளி கல்வியில ஒரு மாணவன் படிக்கும் பொழுது குறைந்தபட்சமாக அந்த மாணவன் எழுதக்கூடிய தேர்வுகளுடைய எண்ணிக்கை குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல், காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு தேர்வு. 12 வருடத்திற்கு ஒரு வருடத்திற்கு 3 முக்கிய தேர்வுகள்னு கணக்கெடுத்துட்டா கூட 36 தேர்வுகளை ஒரு மாணவன் எழுத வேண்டும். 12 வருஷம் இந்த காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு இப்படி எடுத்துட்டீங்கன்னா 36 தேர்வுகளை எழுதணும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா 3, 5, 8, 10, 12 3ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வு, 5ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வு, 8ஆம் வகுப்புல ஒரு தேர்வு, 10ஆம் வகுப்புல ஒரு தேர்வு, 12ஆம் வகுப்புல ஒரு தேர்வு. 36 தேர்வு எழுத வேண்டிய இடத்துல புதிய கல்விக் கொள்கையில, தேசிய கல்விக் கொள்கையில என்ன சொல்ல வர்றாங்க? 5 தேர்வுகள் நீங்கள் எழுதினால் போதும். 3ஆம் வகுப்புலையும், 5ஆம் வகுப்புலையும், 8ஆம் வகுப்புலையும், 10ஆம் வகுப்புலையும், 12ஆம் வகுப்புலையும் எழுதினா போதும். இடைப்பட்ட காலங்களில் இருக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாமே மதிப்பீடுகளினுடைய அடிப்படையிலேயே இருக்கு. அசஸ்மெண்ட் எல்லாமே அசஸ்மெண்ட் தான். நீங்க உயர்கல்வியில பாத்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் சொல்லுவோம், கண்டினியூஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட் சொல்லி அக மதிப்பீட்டு தேர்வு. மாணவர்களுடைய அவருடைய திறனை வைத்து, அவங்களுடைய ஆற்றலை வைத்து, அவங்களுடைய கல்வி அறிவை வைத்துக் கொண்டு ஆசிரியர்களே அவர்களை மதிப்பிடக்கூடிய கல்வியாகவே அதை கொண்டு செல்வது. இதன் மூலமாக மாணவர்களுக்கான இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரொம்ப பெரிய அளவுல குறையும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இது வந்து பள்ளி கல்வியை பொறுத்தளவு. உயர்கல்வியை பொறுத்தளவுக்கு 4 விஷயங்களுக்காக இந்த உயர்கல்வியை மாத்திருக்காங்க. ஒன்னு ரெகுலேஷன். இப்ப நமக்கு வந்து உயர்கல்வியில 2 முக்கியமான அமைப்புகள் இருக்கு. யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், மற்றது ஏஏசி, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ இந்த 2 அமைப்பையும் ஒன்று சேர்த்து ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, HECI, ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரே குடையின் கீழே அனைத்து கல்வியையும் ஒன்றாக கொண்டு வந்திருக்காங்க. அதுல 4 முக்கியமான விஷயங்களை தான் அதுல டீல் பண்றாங்க. ஒன்னு ரெகுலேஷன், இந்த ஒழுங்குபடுத்துதல், ஆற்றுப்படுத்துதல். இன்னொன்னு ஸ்டாண்டர்ட் செட்டிங், அதுல இருக்கக்கூடிய தரத்தை நிர்ணயிப்பது. 3வது தரப்படுத்துதல், அக்ரிடேஷன். இப்ப NAAC ஒரு அமைப்பு இருக்கு, NIRF ஒரு அமைப்பு இருக்கு, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஃப்ரேமிங் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். அதே மாதிரி NAAC, நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில்னு ஒன்று இருக்கு உயர்கல்வி. அந்த அக்ரிடேஷன், கடைசியா ஃபண்டிங். இந்த 4 போர்ட்போலியோ வச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்பதை இப்பொழுது ஒரே குடையின் கீழே கொண்டு வந்திருக்காங்க. பல்வேறு அமைப்புகள் பல்வேறு விஷயங்களுக்கு இருப்பதை ஒன்று இணைத்து ஒரே குடையின் கீழே ஹையர் எஜுகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த கல்விக் கொள்கையில அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க, டாப் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வில் பி அலௌட் டு செட் அப் கேம்பஸஸ் இன் இந்தியா. அந்நிய நாடுகள்ல இருந்து அல்லது மேலை நாடுகள்ல இருந்து இருக்கக்கூடிய தலை சிறந்த பல்கலைக்கழகங்களை இந்தியாவில் அமைப்பதற்கு வழிவகை செய்து கொடுக்கவும் செய்து இந்த பல்கலைக்கழகம். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஏன் நம்ம நாட்டு பல்கலைக்கழகங்கள் இல்லையான்னு ஒரு ஆர்குமெண்ட் வரலாம். பட் நம்ம நாட்டில இருந்து ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பணமானது கல்வி பயில்வதற்காக இந்திய தேச இளைஞர்கள் பிற நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்ப பிற நாட்டில் படிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல போய் ஆகக்கூடிய போக்குவரத்து செலவு, தங்குற செலவு எல்லாத்தையும் மிச்சப்படுத்துவதற்குரிய நோக்கத்தின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய தலை சிறந்த பல்கலைக்கழகங்களை இங்கே கொண்டு வந்து இந்தியாவிலே அமைப்பதன் மூலமாக இன்னமும் ஏழை எளிய மக்களுக்கு
அது போன்ற கல்விகள், சில விரும்பத்தக்க கல்விகளை ஃபாரின் யூனிவர்சிட்டியினுடைய பிரான்ச்சஸை இந்தியாவில் ஆரம்பிக்கும் போது எல்லாத்துக்கும் கிடைப்பதற்கு வழிவகை செய்யவும் இந்த புதிய கல்விக் கொள்கையானது மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவியா இருக்கு. நம்ம நாட்டுல யூனிவர்சிட்டி இல்லையா சார் நீங்க கேட்கலாம். நம்ம நாட்டுல இப்பயும் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இன்றும் மேலை நாடுகளுக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா, பிரான்ஸ், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் போய் நம்ம மாணவர்கள் படிக்கிறார்கள். அதன் மூலமாக நிறைய அந்நிய செலாவணி இழப்பு ஏற்படுகிறது. அதை கட்டுப்படுத்துவதற்காக, மட்டுப்படுத்துவதற்காக அந்நிய பல்கலைக்கழகங்களை நம்ம நாட்டிற்குள் அனுமதிப்பது என்பதும் இந்த கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான விஷயம். இன்னொரு சிறந்த ஒரு நன்மை என்னன்னு சொன்னோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எப்ப வேணாலும் உள்ள வந்துடலாம், எப்ப வேணாலும் வெளியில போய்க்கலாம். வகுப்பறைக்குள்ள கிடையாது, வகுப்பறைக்குள்ள சொல்ல கிடையாது. நான் நீங்க அந்த கல்வி பாடத்திட்டத்துல ஒரு மாணவன் ஃபர்ஸ்ட் இயர் பிஏ படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிச்ச உடனே அவன் வெளியில போகணும்னா வெளியில போயிடலாம், அவனுக்கு சர்டிபிகேட் டிகிரி கொடுத்துருவான். செகண்ட் இயர் முடிச்ச உடனே வெளியில போயிட்டான்னா அவனுக்கு டிப்ளமோ டிகிரி கொடுத்துருவாங்க. தேர்ட் இயர் முடிச்ச உடனே வெளியில போயிடுறான்னு அவனுக்கு பேச்சுலர் டிகிரி கொடுத்துருவாங்க. ஃபோர்த் இயர் ஒன்று படிக்கணும்னு ஆசைப்பட்டான்னா அவனுக்கு பேச்சுலர் டிகிரி வித் ரிசர்ச் ஆர் ப்ரொஃபஷனல் டிகிரி லைக் பிஎட் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்ப 4 ஆண்டுகள் அந்த மாணவன் படிக்கும் போதும் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சாய்ஸ், எப்போ வேணாலும் என்ட்ரி ஆகிக்கலாம், எப்போ வேணாலும் வெளியே போயிடலாம். சப்போஸ் செகண்ட் இயர் முடிச்சோன்னா அவனுக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது, இல்லை அவன் குடும்ப சூழல் காரணமாக வேலைக்கு போக வேண்டியது, ஒரு வருடம் வேலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு படிக்கணும்னு ஆசைப்பட்டா அவன் அதே கல்லூரியில தேர்ட் இயர் சேர்ந்து கொள்ளலாம். இப்ப அதற்கான வழிவகைகள்லாம் இல்லை. மேலை நாடுகள்ல இது போன்ற கல்வி முறைகள் வெகு காலத்திற்கு முன்னிருந்தே இருக்குது. அதுக்கு பேர் ஃபிளெக்சிபிள் எஜுகேஷன் சிஸ்டம். இப்ப நம்ம ஒரு ரிஜிட் எஜுகேஷன் சிஸ்டம் தான் வச்சிருக்கோம். இந்த பாடம் தான் நீ படிக்கணும், வேறு பாடத்தை படிக்க முடியாது. இப்ப புதிய கல்விக் கொள்கையில என்ன வந்திருக்கு, மாணவர் பார்த்து ஒரு ஹையர் செகண்டரி லெவல்ல எந்த பாடத்தை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். குரூப் கிடையாது, சயின்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப் இப்படின்னு குரூப்பா கிடையாது. இப்போ சப்போஸ் பயோ மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷ் இந்த 6 பாடத்தையும் படிக்கணும். இப்ப அப்படி இல்லை, மாணவர் அவன் +2ல அட்மிட் ஆயிடுவான் ஹையர் செகண்டரியில. அதுக்கு பிறகு அங்க ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் அவைலபிளா இருக்கும். அந்த மாணவன் பார்த்து ஒரு 6 பாடத்தை சூஸ் பண்ணும். அப்ப மாணவனுக்கு ஒரு சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீடம், சாய்ஸ் இருக்கு. இப்ப இருக்கிற கல்வி முறையில் அப்படி கிடையாது. இந்த குரூப்ல போயிட்டோம்னா அவன் பிடிச்சாலும் பிடிக்காமலே அந்த மாணவன் அதை படித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதே மாதிரி கிரெடிட் டிரான்ஸ்பர், பள்ளி கல்வியில செமஸ்டர் சிஸ்டத்தை கொண்டு வரணும்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை தேர்வு மதிப்பீடுகளை செய்து அந்த மாணவனை அந்த 6 மாத படிப்புல இருந்து அடுத்த 6 மாதத்துக்கு நடத்தி கொடுக்கும். இது வரைக்கும் ஆனுவல் எக்ஸாம் வச்சுக்கிட்டு இருந்த சிஸ்டத்தை மாற்றி கல்லூரி கல்வியில இப்ப இருக்கிறது மாதிரி செமஸ்டருங்கிறது 2, ட்ரைமஸ்டருங்கிறது 3. ட்ரைமஸ்டர் கிடையாது, செமஸ்டர் சிஸ்டம். ஒரு ஆண்டுக்கு 2 பருவ முறையை கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கப்படுகிறது. மொத்தத்துல இந்த விஷயங்கள் எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய கால இலக்கு பாத்தீங்கன்னா 2020ல ஸ்டார்ட் பண்ணி 2040ல முடிக்கலாம். ஸோ 20 ஆண்டு காலம் இந்த கல்வியை கொண்டு வருவதற்கான முயற்சி ஏற்படுத்தப்படுது. இதுல முக்கியமா நீங்க ஞாபகம் வேண்டிய விஷயங்கள்னு சொன்னோம்னா MHRD into MOE. MHRDங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மாத்துறாங்க. இது வரைக்கும் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்கள் ரேங்க் பட்டியலில் மட்டுமே வரும். அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் அவங்க IOE அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறாங்க, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ், மிகச்சிறந்த தலைசிறந்த நிறுவனங்கள். அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியையும் IIT-யையும் IISc-யையும் போன்ற நிறுவனங்களை ஒன்றிணைத்து கொண்டு வந்து தர்றாங்க. அதே மாதிரி IIT இருக்கு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அது டெக்னிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி அகடமிக் விஷயங்களை எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. UGC, AICTE போன்ற நிறுவனங்கள் ரீநேம் ஆகுது, அதை யுனைட் பண்றாங்க, ரெண்டையும் ஒன்று சேர்த்து அபாலிஷ் பண்றாங்கிற வார்த்தையை பயன்படுத்தாங்க. அதை அபாலிஷ் எல்லாம் பண்ண கிடையாது. இப்ப எப்படி பிளானிங் கமிஷன் நிதி ஆயோக் ஆச்சோ அதே போன்று இப்ப UGC-யும்
யூஜிசிஐ அடுத்து அந்த ஏஐசிடியும் இணைத்து அதற்கு ஒன்றாக பெயர்வதுதான் வந்து ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே மாதிரி என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு என்ட்ரன்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காமனா ஒரே ரூஃபின் கீழே ஒரு ஏஜென்சியை கொண்டு வராங்க. அதுக்கு பேர் தேசிய அளவிலான ஒரு தேர்வை நடத்துவதற்காக ஒரு அமைப்பு. இதெல்லாம் வரும்போது ஒரு சென்ட்ரலைஸ்டா வந்து அதை மாநிலங்களுக்கு சொல்லி அதன் மூலமாக ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கும். இப்பயும் இது வந்து சட்ட முன்வடிவு ஆகல. இது பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு ஜனாதிபதியுடைய ஒப்புதலுக்கு பிறகு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டசபையில் விவாதிக்கப்பட்டு மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இது நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சியை எடுக்கப்படும். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் நம்ம தேசிய கல்விக் கொள்கையில். எல்லாத்துக்கும் மேல படிப்புங்கிறது எதுக்கு? நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நல்ல மனிதனா நம்ம பிள்ளைகள் வளரணும்னா நல்லா சம்பாதிக்கணும்னா, நம்ம பெற்றோர் முறையில கேட்டோம்னா நான் நல்ல பிள்ளையாவும் இருக்கணும், நல்லா சம்பாதிக்கவும் செய்யணும்னு சொல்லணும். ஆனா எப்பயுமே நீங்க நல்ல மனிதனா மட்டும் இருந்துட்டால் நம்ம ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதும்பாங்க. அப்ப நம்ம படிக்கக்கூடிய கல்வி வந்து நமக்கு வேலை வாய்ப்பை ஈட்டி தருவதாகவும் வருமானத்தை ஈட்டி தருவதாகவும் இருக்க வேண்டும். அப்ப சந்தை மதிப்புக்கு தொடர்புடைய படிப்புகள் தான் அதிகமா இனிமேல் வந்து முக்கியமான ஹை டிமாண்ட் இருக்கும். சந்தை மதிப்புடைய விஷயங்களுக்கு மட்டுமே ஹை டிமாண்ட் இருக்கும். சந்தையில மதிப்பில்லாத படிப்புகள் ஒரு வேலை இல்லாம கூட போகலாம். எந்த படிப்புக்கு மதிப்பு இருக்கோ அந்த படிப்பு மட்டும்தான் இந்த கல்விக் கொள்கையில் நிற்கும். மதிப்பில்லாத படிப்புகள் சந்தையில இண்டஸ்ட்ரிக்கு தேவையில்லாத படிப்புகள் எதுவுமே இல்லாமல் போகும். இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா, மாணவன் விரும்பி தேர்ந்தெடுக்க ஏராளமான சப்ஜெக்ட்ஸ் கோர்சஸ், அவன் பார்த்து எந்த பாடத்தை வேணாலும் தேர்ந்தெடுக்க. சாய்ஸஸ் ஆர் பிளென்டி இன் நேச்சர். எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்கு. முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. இதன் மூலமா என்ன செய்யும்னா, இப்ப ரொம்ப முக்கியமா நம்ம எல்லா ஊர்களையும் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மொழிக் கொள்கை. இப்ப இது வரைக்கும் 68 இந்தியா வந்து மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு தான் வருது. ஆனா 1968 தமிழ்நாட்டுல வந்து இருமொழி கொள்கையை தான் ஏற்றுக்கொள்வோம், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ங்கிற ஒரு முடிவெடுத்ததுனால இன்று வரை தமிழ் ஆங்கிலத்தை தவிர வேற எந்த மொழியையும் நம்ம இந்த தேசத்துல ஃபாலோ பண்ணல. இப்ப இந்த மும்மொழி கொள்கையை அரசு வந்து வலியுறுத்துகிறது. இப்பயும் இது வந்து 3 லிஸ்ட், ஒன்னு ஸ்டேட் லிஸ்ட், இன்னொன்னு சென்ட்ரல் லிஸ்ட், இன்னொன்னு கன்கரண்ட் லிஸ்ட். கல்வி என்பது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. மாநிலத்துக்கும் அதுல அதிகாரம் இருக்கு, மத்திய அரசுக்கும் அதுல அதிகாரம் இருக்கு. அப்ப 2 அரசுகளும் இணைந்து, பெடரல் செட்டப்ல 2 அரசுகளும் இணைந்துதான் இந்த கல்வியை கொண்டு வர முடியும். அப்ப மொழிக் கொள்கை என்பது மக்களுடைய உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். நம்ம மொழி போயிருப்போம் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. வேறு மொழியை படிக்கும்போது இப்ப தமிழ் மொழிக்கு வந்து இதாயிருக்கும். தமிழ் மொழியை எந்த 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 மொழியாலும் அழிக்க முடியாது, அசைக்க முடியாது. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன்னா உலக மொழிகளிலேயே மூத்த மொழி. கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இந்த வேர்ல்டுன்னு பாத்தீங்கன்னா அது தமிழ் தான். தமிழ் மொழியில இருந்து பிறந்த மொழிகள் தான் ஏராளம். அதனால இது மக்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்டது. 1986க்கு பிறகு எந்த அரசும் இதை மறுபரிசீலனை செய்யல. 2 மொழி கொள்கையோட அப்படியே நின்றுச்சு. 2 மொழி கொள்கையை அப்பயும் தமிழக அரசு வந்து ஏற்றுக்கொள்ளாதனால, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதனால அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனா மொழிக் கொள்கையை பத்தி பேசுறதுக்கு 3 பேர் இருக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஒன்னு ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொன்னு பேரண்ட்ஸ், இன்னொன்னு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்கள், பெற்றோர்கள், அதுக்கு அடுத்து கல்வி நிறுவனங்கள். ஆனா இவங்க 3 பேர்த்த தவிர மற்றவங்க எல்லா பேரும் பேசிட்டு இருக்காங்க. மாணவர்கள் பேசுறதில்ல, பெற்றோர்கள் பேசுறதில்ல, கல்வி நிறுவனங்கள் பேசுறது. இது அரசியல் சார்புடைய கருத்து கிடையாது. மொழி எதற்கு தேவை? ஆளுமைமிக்க தலைவர்கள் எல்லாமே பல மொழிகள் தெரிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆளுமை மிக்க தலைவர்கள், ரொம்ப ஆளுமையோடு இருந்தவர்கள் எல்லாமே பல மொழி கற்றவர்கள். பல மொழி கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மொழிபெயர்ப்பாளர் தேவையில்லை. அரசுல வந்து அரசு அமைப்பதற்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மொழி என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்தியா போன்ற ஒரு ஃபெடரல் செட்டப்ல நீங்க டெல்லி செல்லும் பொழுது, இல்ல பிற மாநில முதல்வர்களை சந்திக்கும் பொழுது, இல்ல மத்திய அமைச்சர்களை சந்திக்கும் பொழுது நமக்கு மொழி அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பிற மொழி அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மொழி அறிவு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், மும்மொழி வேண்டாம் வேண்டாம்னு சொல்றோம். கிட்டத்தட்ட 1100க்கு மேல சிபிஎஸ்இ பள்ளிகள் தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு. 1100 பள்ளிகளுக்கு மேல இயங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட
ஒரு 38 மாவட்டத்துல நீங்க பாத்துக்கோங்க, ஒரு ஆவரேஜுக்கு ஒரு 40 ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு. இப்ப எல்லாமே அப்ளை பண்றது எல்லாமே சிபிஎஸ்இ ஸ்கூலாவே இருக்கு. இது வந்து பணக்காரர்களுக்கு, ஒரு மிடில் கிளாஸுக்கு மேல இருக்க மக்களுக்கு தான் இந்த மொழிக் கொள்கையை படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே ஒழிய மும்மொழி கொள்கையை ஏழை எளிய மக்களுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்ப கல்வியோடு கட்டாய கல்வியாக மும்மொழி கொள்கை இருக்கும் பட்சத்துல ஏழை எளிய மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான மொழிகளை தேர்ந்தெடுப்பதற்கான அவசியம். இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை உங்ககிட்ட நான் நிவர்த்தி செய்ய விரும்புகிறேன். ஏன்னா ஹிந்திய அரசு படிக்க சொல்லுதா? கட்டாயம் இல்லை. ஹிந்திய அரசு படிக்க சொல்லவில்லை. அவங்க சொல்றதே நேஷனல் லாங்குவேஜ், 2 நேஷனல் லாங்குவேஜ், 1 ஃபாரின் லாங்குவேஜ். 2 நேஷனல் லாங்குவேஜ்ல ஒரு லாங்குவேஜ் மதர் டங். ஒரு லாங்குவேஜ் இந்தியாவில் பேசக்கூடிய, இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மலையாளம் படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், கன்னடம் படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், மராத்தி படிக்கலாம், உருது படிக்கலாம். நீங்க எந்த மொழி விரும்புறீங்களோ அந்த மொழியை படிக்கலாம். ஒரு மொழி ஃபாரின் லாங்குவேஜ். ஃபாரின் லாங்குவேஜ்னா இந்தியாவில் இல்லாத ஒரு மொழி அப்படின்னு பார்த்தோம்னா அந்நிய நாடுகளில் பேசக்கூடிய ஆங்கிலமோ, பிரெஞ்சோ, ஜெர்மனியோ, அந்த மாதிரி நாடுகளில் ஜப்பானீஸோ, இது போன்ற மொழிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகளாவிய விஷயங்கள்ல, உலகமயமாக்கல்ல, உலகம் சுருங்கி விட்டது, வேர்ல்ட் இஸ் அ குளோபல் வில்லேஜுங்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம ஒரே ஒரு மொழியை படித்துக் கொண்டு நம்மை ஒரு கிணத்து தவளையாக ஒரு மாநிலத்துக்குள்ளேயே நாம் இயங்கிக் கொண்டே இருந்தோம்னால் நம்முடைய வேலை வாய்ப்பு பாதிக்கும், வருமானம் பாதிக்கும், கல்வி அறிவு பாதிக்கும், ஆராய்ச்சிகள் பாதிக்கும், அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு மாணவன் வந்து எப்ப தாய்மொழி அவனுக்கு அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா எலிமெண்டரி எஜுகேஷன். இந்த கல்விக் கொள்கை எலிமெண்டரி எஜுகேஷனை கம்பல்சரியா தமிழ்ல கொடுக்க சொல்லுது. 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி கட்டாயம். It is mandatory for the students to undergo your education up to elementary. பால்வாடியிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை. 8ஆம் வகுப்பு வரை தாய்மொழிக்கு கட்டாயம் priority must be given to mother tongue. அதே மாதிரி தாய்மொழியில என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எளிமையா கற்க முடியும், நல்லா சிந்திக்க முடியும், நல்லா எழுத முடியும், நன்றாக பேச முடியும், நன்றாக கற்பனை வளத்தை வளர்த்து கொள்ள முடியும். இது எல்லாமே தாய்மொழியில மட்டும்தான் இருக்கு. அதுவும் அந்த தாய்மொழியை எப்ப நம்ம டெவலப் பண்ணிக்கிற முடியும்னா, கிட்டத்தட்ட ஒரு 13 வயதுக்கு உள்ளதான் அது எல்லாமே நல்லா ஃபார்ம் ஆகும். இப்ப இந்த கல்விக் கொள்கையை பொறுத்தமட்டில் முழுக்க முழுக்க அவர்கள் தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது மிக சிறப்புக்குரிய ஒரு விஷயமாகும். பிற்காலத்துல மற்ற பாடங்களை மாற்றிக்கொள்வதற்கு மொழி பாடங்கள் நம்ம நினைச்சா மாத்திக்கணும். உதாரணமா வந்து இப்ப காமராஜ் சார் போன்ற ஒரு இந்திய பணியில இருக்கக்கூடிய, ஆட்சி பணிகள் இருக்கக்கூடிய ஆபீசர்ஸினுடைய குழந்தைகள் படிக்கணும்னு சொன்னோம்னா, இன்று அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருப்பாங்க, அடுத்த ஆண்டு அவங்க கேரளாவில் இருக்கலாம், அதுக்கு அடுத்த ஆண்டு டெல்லிக்கு போயிடலாம். அப்போ அவருடைய குழந்தைகள் போகும்போது அவங்க எங்க எந்த மொழி வேண்டும் என்றாலும் சூஸ் பண்ணக்கூடிய சாய்ஸஸ் ஆர் பிளென்டி இன் நேச்சர். மத்திய அரசு அலுவலகங்கள் இப்போ வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அதே மாதிரி என்டர்பிரனர்ஸ், வியாபாரிகள், பிசினஸ் பீப்புள், கார்பரேட்ஸு, இவங்களுக்கு எல்லாம் அன்னைக்கு வந்து தாய்மொழியை தவிர்த்து, அந்நிய மொழியை தவிர்த்து தேசிய மொழியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் கட்டாயமாக படிக்க சொல்வது என்பது எளிமையான ஒரு விஷயம். இப்போ என்னை எடுத்துக்கொண்டால், நான் ஒரு அரசு பள்ளியிலே படித்தேன். எனக்கு ஆங்கிலம் தெரிவதற்கு முக்கியமான காரணம் ஆங்கிலம் கட்டாயமானது. ஆங்கிலம் கட்டாயம் படிச்சலாம், தமிழ் கூட படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தமிழுக்கு மாற்று மொழி உண்டு. தமிழ் படிக்கலாம், இல்லை சமஸ்கிருதம் படிக்கலாம், இல்லை ஹிந்தி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்லூரி கல்வியில கூட இருக்கு. நீங்க பிஏ பிஎஸ்சிக்கு வந்து அட்மிஷன் போடும்போது இங்கிலீஷ் பார்ட் 2 கம்பல்சரி, பட் பார்ட் 1 தமிழ் வந்து நீங்க விரும்பினால் தமிழ் எடுத்துக்கலாம், விரும்பலைன்னா சான்ஸ்கிரிட் எடுத்துக்கலாம், அரபிக் எடுத்துக்கலாம், ஹிந்தி எடுத்துக்கலாம். இன்னமும் நம்ம தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கல்லூரி கல்வியில கூட இன்னைக்கும் கட்டாயம் இல்லை தாய்மொழி. ஆனா இந்த மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையில 8ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக தமிழ் கற்க வேண்டும், கட்டாயமா தமிழ் மொழியில தமிழ் வழியில தான் கற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மொழியை பிற்காலத்துல மற்ற பாடங்களை மாற்றிக்கொள்வது போல மொழி பாடங்களையும் மாற்றிக்கொள்ள ஏதுவாக இருக்கிறது. தாய்மொழியை வந்து வளர்க்கறது மூலமா நம்ம நாட்டுல மட்டுமே தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோம்.
திருவள்ளுவரனுடைய திருக்குறளானது உலகில் பல நாடுகளில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனா மொழிபெயர்க்காம நம்ம மொழியை படிக்க வைக்கணும்னு சொன்னோம்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்தியாவில் ஒரு 130 கோடி மக்கள் இருக்காங்க. இதுல தமிழ்நாட்டுல மொத்தமே 7 கோடி பேர் தான் இருக்கும். 7 கோடி 7.5 கோடி பேர் தான் இருக்கும். இந்த 7.5 கோடி பேர் தான் தமிழை படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த 7.5 கோடி பேருக்கு பதிலாக 130 கோடி மக்களையும் தமிழ் படிப்பதற்கு ஏதுவாக இந்த தேசிய கல்விக் கொள்கை உதவியாக இருக்கு. நீங்க அதுக்கான பாடத்திட்டத்தை NCERT தயார் பண்ணி அந்த நல்ல நல்ல எளிமையான புத்தகங்களை, தமிழ் புத்தகங்களை வடிவமைப்பது, இந்த மொழியை மற்ற மாநிலங்களில், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலையும் கிட்டத்தட்ட 125 கோடி மக்களுக்கு நீங்கள் தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு உதவியாக செய்யலாம். இது கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். நம்ம 7.5 கோடி பேர் தமிழ் படிக்கிறத விட்டுட்டு நம்மளும் படிக்கிறோம். நம்மளோடு சேர்ந்து பிற மாநிலத்திலையும் தமிழ் மொழியினுடைய மேன்மையை, தமிழ் மொழியினுடைய சிறப்பை, இந்த செம்மொழியினுடைய சிறப்பை மற்றவர்களும் பருக வேண்டும், மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஒரு விஷயத்தை நாம் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு தமிழை வளர்ப்பதற்கு, மற்ற மாநிலங்களிலே தமிழ் மொழியை ஈர்ப்பதற்கு நிறைய பேர் தமிழை விரும்புறாங்க. இப்ப நீங்க ஆந்திராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இது 3 மொழிகளும் தமிழை ஒட்டிய மொழிகள் தான். அப்ப அந்த தேசத்துல, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களுமே தமிழை ஒரு சாய்ஸா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழி மற்ற மொழிகளை விட மிக வேகமாக வளரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதே நேரம் ஹிந்தி வந்துடும்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னைக்கு ஒரு பெரிய டிமாண்டு தமிழ்நாட்டில் மொழிபெயர்ப்பாளர்களுக்கான டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எல்லா மொழிகளிலும் குறிப்பா இந்திக்கான மொழிபெயர்ப்பாளர்கள் நம்ம மாநிலத்துல கிடைக்கும். அப்ப இந்தியோ, தெலுங்கோ, மலையாளமோ, கன்னடமோ, மராத்தியோ ஒரு மாணவன் படித்தான்னா அவனுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு வந்து வேர்ல்ட் இஸ் ரூல்டு பை மாஸ் மீடியா, சோசியல் மீடியா, பிரஸ் மீடியா, பிரிண்டிங் மீடியா. அப்ப இத்தனை விஷயங்களுக்கான வேலை வாய்ப்புகளை மொழி பாடங்கள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. உலகம் முழுவதும் கல்வி முறை இப்படித்தான் இருக்கு, பிளெக்சிபிளாத்தே இருக்கு. மாணவன் தான் பள்ளியை சூஸ் பண்ணேன், மாணவன் தான் பாடத்தை சூஸ் பண்ணேன், மாணவன் தான் ஆசிரியரை சூஸ் பண்ணேன். நம்ம நாட்டுல இன்னும் ஆசிரியரை மாணவர் சூஸ் பண்ற அளவுக்கு வரல. ஒரு சில நிறுவனங்கள்ல மட்டும் இருக்கு, மிக சில நிறுவனங்கள்ல மட்டும் இருக்கு. பட் ஸ்டூடெண்ட் கேன் சூஸ் த இன்ஸ்டிடியூஷன், ஸ்டூடெண்ட் கேன் சூஸ் த சப்ஜெக்ட்ஸ். மாணவனுக்கு விருப்பப்பட்ட நிறுவனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், நிறுவனத்தை பாடங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். காலப்போக்கில் ஆசிரியரையும் தேர்ந்தெடுத்துக்கலாங்கிறது வரும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஐசிடியில் பேசிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்கல மார்ச்சுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பேரும் தலை மட்டும்தான் எனக்கு தெரியுது. இது ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ஸ்கிரீன்ல வச்சு உணர்வு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கேன் நான். மக்களை பார்த்து பேசுவதுங்கிறது ஒரு அருமையான ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ். அதற்கு சாத்தியமில்லை என்று சொன்னாலும் கூட இது காலத்தினுடைய கட்டாயம். இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்ப தொழில்நுட்ப வளர்ச்சியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிறைய இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் மூலமா நமக்கு ஆசிரியர்கள் மதிப்பீடு செய்வது, விளையாட்டு, இசை, இது போன்ற நிறுவனங்களுக்கு ஆட்களை தருவதற்கான அத்தனை ப்ரோக்ராம்ஸும் இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்கு. புதிய சிந்தனைகளை முன்னெடுத்து வைக்கக்கூடிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அதை நாம் முன்னோக்கி நகர செய்ய வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் மிகையாக. இப்போ இண்டஸ்ட்ரி தான் எப்பயுமே எஜுகேஷனை தீர்மானிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ட்ரெண்ட் இருக்கும். இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜினுடைய டிமாண்டு இந்த வருஷம் ரொம்ப அதிகம், இன்ஜினியரிங் காலேஜுக்கு ரொம்ப கம்மி. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து 3 லட்சம் பேர் 1 லட்சம் சீட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கு. அங்கே 1.25 லட்சம் சீட்டுக்கு 1 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜ். அப்போ டிமாண்ட் இஸ் டிட்டர்மின்ட் ஒன்லி ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி டிமாண்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியில் என்ன டிமாண்ட் இருக்கோ அதை பொறுத்து தான். அது போன்ற கல்வி நிறுவனங்கள் இது போன்ற மாற்றங்களை செய்யும் போது நம்ம அறியாம நம்ம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். இப்ப உயர்கல்வியில 3 டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனை ஏற்படுத்தி இருக்காங்க. டைப் 1, டைப் 2, டைப் 3. டைப் 1 இன்ஸ்டிடியூஷன்ஸ்ங்கிறது வந்து ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ். The universities which are exclusively meant for doing research, innovation, invention, கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்காக, ஆராய்ச்சியை ஊக்கப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பல்கலைக்கழகங்கள், ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ். இது டைப் 1 இன்ஸ்டிடியூஷன்ஸ். டைப் 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ்ங்கிறது டீச்சிங் யூனிவர்சிட்டிஸ்.
அந்த ஆராய்ச்சி மட்டும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அங்கேயும் டீச்சிங் இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனா ஆராய்ச்சிக்கு தான் அதீத முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதுக்கு அடுத்த டைப் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் என்னன்னு சொன்னோம்னா டீச்சிங் யூனிவர்சிட்டிஸ். இங்க மாணவர்களை சேர்த்து கற்பித்தலுக்கு மட்டுமே, டீச்சிங்க்கு மட்டுமே அதிகமான முக்கியத்துவம் இருக்கும் கம்பேர் டு ரிசர்ச். மூணாவது டீச்சிங் காலேஜஸ். கல்லூரிகள்ல கற்பிப்பது மட்டுமே இருக்கக்கூடிய கல்லூரிகள். ஸோ பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரிச்சிடுறாங்க. ஒன்று ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்கள், இன்னொன்று கற்பித்தலுக்கான பல்கலைக்கழகங்கள். அதுக்கு அடுத்து டைப் 3 இன்ஸ்டிடியூஷன்ங்கிறதுல கற்பித்தலுக்கான கல்லூரிகள். இது அனைத்து துறைகளும் இருக்கு. இதுல என்னன்னா முன்னாடி எல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்றோம், மல்டி டிசிப்ளினரி காலேஜ், மல்டி டிசிப்ளினரி கோர்சஸ். எல்லா வகையான கோர்ஸுகளையும் அந்த மாணவன் அங்கேயே படிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளுமே இப்பொழுது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் மாணவர்களுக்கு நல்ல அரிய வாய்ப்புகள். இந்த அரிய வாய்ப்புன்னு போட்டு என்ன சொல்லலாம்னு சொன்னா, தமிழ் மொழியை அல்லது தாய்மொழியை தவிர்த்து பிற மொழியில் படிப்பதற்கான வாய்ப்புகளும் விழுமியங்கள் சார்ந்த கல்வி முறையும் நம்ம ஏற்படுத்திட்டோம். தொழில் புரட்சியை நோக்கிய கல்வி எல்லாத்துக்கும் மேல இப்ப இவங்க சொல்றது எல்லாமே பாரத பிரதமருடைய முக்கியமான ஸ்கீம் என்னன்னு சொன்னோம்னா ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம். ஸ்கில் இந்தியா, இப்போ நம்ம மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, கிளீன் இந்தியா, கிரீன் இந்தியா இதெல்லாம் சொல்லக்கூடிய இதுல அவருடைய ரொம்ப ஒரு பெட் ப்ரோக்ராம்னு சொன்னோம்னா ஸ்கில் இந்தியா. ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் பி எம்ப்ளாயபிள். படிக்கிறான் ஆனா அவன்கிட்ட எந்த திறமையும் இல்லை. A student who is unable to speak for 5 minutes, though he belongs to a department of English. English படித்த மாணவரால இங்கிலீஷ் பேச முடியல. A student who is unable to write English at least per page without any mistakes. The student does not have any confidence in conversing with the higher officials and he is now unable to write. இதுல என்ன ஒரு வேதனைக்குரிய விஷயம் சொன்னோம்னா, இப்ப இருக்கக்கூடிய கல்வி முறையில தமிழும் எழுத தெரியல, இங்கிலீஷும் எழுத தெரியல. தாய்மொழியில பிறந்துட்டோம், தமிழ்லயாவது நல்லா எழுதலாம்னு சொன்னோம்னா, இப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, ஒரு கல்லூரியில வேலை பார்க்கிறாரு, அவர் தமிழ் துறையை சேர்ந்தவர். அவர் என்கிட்ட பேசும்போது வேடிக்கையா சொன்னாரு, ஐயா ஒரு கடிதம் எழுத சொன்னேன் பையனை, இந்த கடிதத்துல நம்ம அனுப்புனர் பெறுனர் ஐயான்னு எழுதுறதுக்கு ஜியான்னு எழுதுறியா சார், ஐய்க்கும் ஜிக்கும் வித்தியாசம் தெரியாத மாணவர்களா இருக்கேன். அப்ப இன்னைக்கு தமிழும் முழுக்க தெரியல, ஆங்கிலமும் முழுக்க தெரியல. அப்ப இந்த மொழி வளத்தை ஏற்படுத்தும் போது நான் நினைத்தவற்றை உங்களிடம் சொல்ல முடியும். இப்ப எனக்கு மொழி வளம் இல்லை என்றால் நான் என்ன ஃபீல் பண்றேன், வாட் ஐ ஃபீல் இன் மை மைண்ட் அண்ட் ஹார்ட் cannot be expressed. நான் நினைத்தவற்றை உங்களிடம் சொல்ல முடியாது. I may be a scholarly person, I may be a knowledgeable person, I may be a scientist, I may be a doctor, and எதா இருந்தாலும் எனக்கு அடிப்படை தேவை நான் உணர்ந்த விஷயங்களை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு மொழி அவசியம். நான் உணர்ந்த விஷயங்களை என்னுடைய தாய்மொழியில் உள்ளவர்களுக்கு சொல்வதற்கு தாய்மொழி போதும். ஆனால் பிற மொழிகளில் பேசுபவர்களுக்கு, பிற தேசத்துல அந்நிய மொழிகளில் பேசுவதற்கு எனக்கு ஒரு அந்நிய மொழி தேவைப்படுகிறது. தேசிய மொழிகளிலே ஏதாவது ஒரு மொழி தேவைப்படுகிறது. எனக்கு தேவையான மொழியை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை யாரும் கட்டாயப்படுத்துவதில்லை, என்னை யாரும் கட்டாயப்படுத்தவும் முடியாது. அப்ப மாணவனுக்கான முழு சுதந்திரம் இந்த மொழியிலே இருக்கு. மாணவன் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான், மாணவன் பாடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான், மாணவன் மொழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் இது தவறுதலாக பேசப்படுவது என்பது அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சாரங்களாக இருக்கலாமே ஒழிய, ஆனால் உண்மையை சொல்ல போனால் மும்மொழி என்பது நம் மாநிலத்திற்கு மட்டுமல்ல எல்லா மாநிலத்திற்கும் தேவையான ஒன்று. இப்ப நம்ம மாநிலத்துல கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேல எல்லா அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்களும் இப்ப ஆந்திரா பார்டர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தெலுங்கு பேச தேவைப்படுது. அதே மாதிரி கர்நாடகா பார்டர்ல இருக்கக்கூடிய தர்மபுரியை சேர்ந்தவர்களுக்கு கன்னடம் தேவைப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு மலையாளம் தேவைப்படுது. இப்படி ஒவ்வொரு பார்டர்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த மொழியானது ரொம்ப தேவையா இருக்கு. அவருடைய தொழில், அவருடைய கல்வி, அவருடைய வேலை வாய்ப்பு என்பது பக்கத்து மாநிலங்களை சார்ந்தது இருப்பதால் தேசிய மொழிகளிலே ஒரு மொழி படிப்பதிலே எந்த விதமான தவறுகளும் இல்லை. உயர்கல்வியில இப்ப உயர்கல்வியில பிஹெச்டி, இந்த பிஹெச்டி எல்லாம் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. மொழி அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இப்ப அதை எம்பசைஸ் பண்றாங்க. அதே மாதிரி எம்ஃபில்ங்கிற ஒரு பட்டப்படிப்பு முழுதுமாக நீக்கப்பட்டிருக்கு. மாணவன் ஒரு பிஜி முடிச்சோன்னா அவன் நேரடியா பிஹெச்டிக்கு சேருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவது. இது ஒரு 11 பேர் கொண்ட குழு, மிகச்சிறந்த வல்லுநர்கள்.
டிஎஸ்ஆர் சுப்பிரமணியன் முதல்ல இதுல இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியினுடைய டிராஃப்டை ஒரு இன்புட்ஸை ரெடி பண்ணாரு. ஃபாலோட் பை ஜவடேகர் ஒரு கமிட்டியை அப்பாயின்ட் பண்ணாரு. அவர் யாருன்னா கஸ்தூரி ரங்கன், அவர் இஸ்ரோவில் சேர்மனாக இருந்தவர், மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவரோட ஒரு 10 பேர் சேர்ந்து இரவு பகலாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேல ஒப்பீனியன்லாம் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸு, டீச்சர்ஸு, பேரண்ட்ஸு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு, பப்ளிக்கு, பொலிட்டீஷியன்ஸு எல்லார்கிட்டையுமே வந்து அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வாங்கி இந்திய தேசத்தினுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, மொழியை, நம்மளுடைய பாரம்பரியத்தை, மாணவர்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்றது மாதிரி, தொழில்நுட்ப வளர்ச்சியை டெவலப் பண்றது மாதிரி, புதிய கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துறது மாதிரி, ஆராய்ச்சி துறையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறது மாதிரி, உலக அரங்கில் ஏற்கனவே நம்ம நாட்டுல படிச்சவங்க தான் சுந்தர் பிச்சையும் நாதல சத்யாவும், இன்ஃபோசிஸுடைய சேர்மனும் கூகுளுடைய சேர்மனும் நம்ம நாட்டுல படிச்சுட்டு போயிட்டு அந்த நாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கல்வி ஒன்றும் எந்த நாட்டுக்கும் சளைத்த கல்வின்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்துல சில கல்வி முறைகள்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் போது அதை வந்து ரிஜிட்டா இல்லாம கொஞ்சம் பிளெக்சிபிளா கொண்டு வரும்போது மாணவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் போது மாணவர்களுக்கான திறன் அதிகரிக்கும். அந்த திறன் அதிகரிக்கும் போது மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் போது மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பின் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறது. வருமானம் அதிகரிக்கும் போது உலக அளவிலே நம்மளுடைய கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்திய தேசத்தை, பாரத தேசத்தை உலக அரங்கில் உச்சபட்ச ஒரு கோபுரத்தில் நிறுத்துவதற்கான முயற்சி கல்வியால் மட்டும்தான் முடியும் என்பதிலே எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த கல்வியை போற்ற வேண்டியது, பாராட்ட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இதை மக்களுக்கு எடுத்து சொல்வது நம்மளுடைய கல்வியாளர்களுடைய பொறுப்பு. ஆனால் மும்மொழி கொள்கையை ஆதரிப்போம். ஏழை எளிய மக்களை இலவசமாக மும்மொழி கொள்கையை பெறுவதற்கு முயற்சி எடுப்போம். அந்த முயற்சியில் வெற்றி பெறும் பொழுது சாமானியன், தாழ்த்தப்பட்டவர், பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்டவர் எல்லோருக்குமே ஒருங்கிணைந்த உள்ளடக்கிய கல்வியை கொடுக்க முடியும். அவர்கள் இலவசமாக பெற முடியும். என்னால் ஆங்கிலம் தனியாக போய் படித்திருக்க முடியாது. எனக்கு கட்டாய கல்வியாக பள்ளியில இருந்ததால் தான் நான் ஆங்கிலம் என்னால் பேச முடியும். ஒருவேளை இந்தியில் இருந்தால் நான் டெல்லி செல்லும் பொழுது எனக்கு இலகுவாக இருந்தது. நான் இந்தியில் உள்ள ஆபீசர்ஸ் நான் பேசும்போது இந்தியில பேசுவதற்கு வசதியாக இருந்தது. இல்ல நான் வந்து ஒரு ரீஜனல் ஆபீஸ் ஹைதராபாத்ல, ஆந்திராவில் இருக்கு, அந்த போய் யூஜிசியில போய் நான் பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால், நான் ஒருவேளை தெலுங்கு எனக்கு தெரிந்திருந்தால் அங்கு என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய உள்ளார்ந்த விஷயங்களை நான் அவர்களுக்கு எளிமையாக பகிர்வதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கு. அப்ப ஒரு இருமொழி என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப யுகத்தில், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிங்கிற ஒரு யுகத்துல, டிஜிட்டல் வேர்ல்டுல ஒரு மொழி என்பது போதாது, 3 மொழி என்பதே போதாது என்கிற காலம் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால பள்ளி கல்வியிலே நாம் மும்மொழி கொள்கையை ஏற்படுத்துவதிலே எந்த விதமான சுணக்கமும் தேவையில்லை. அது கட்டாயம் ஏழை எளிய மக்களுக்கும், கிராமப்புற மக்களுக்கும், கிராமப்புற மாணவர்களுக்கும் மிகப்பெரிய அளவிலே உதவியாக இருக்கும். இதை அரசு செய்வதை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அளவிலே என்னுடைய மணி 3:55, நீங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. நான் மணிக்கணக்கில் பேச தயாராக இருக்கிறேன். ஆனால் கேட்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஒரு ஸ்கெலிட்டன் தான் சொல்லியிருக்கேன். ஒரு ஓவராலா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனே தவிர இது முழுமையான ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியினுடைய உள்ளார்ந்த விஷயங்களை, இது ஒரு ஓவர் வியூ, அவ்வளவுதான். இதை வந்து ரொம்ப டீப்பா ஒவ்வொன்றா நம்ம போனோம்னா நமக்கு அதுக்கு ஒரு 4ஆவது குறைந்தபட்சம் வேணும். ஒவ்வொரு ஏரியாவா நம்ம பேச வேண்டும். ஸ்கூல் எஜுகேஷன் பேசணும், வொகேஷனல் எஜுகேஷன் பேசணும், ஹையர் எஜுகேஷன் பேசணும், ரிசர்ச் எஜுகேஷன் பேசணும், ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் பேசணும், அதே மாதிரி வேல்யூ எஜுகேஷன் பேசணும். இதெல்லாம் நம்ம பேசணும்னா தனித்தனியா பேசணும். இருந்தாலும் நீங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்துல என்னால் முடிந்த கருத்துக்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நீங்களும் இந்த கருத்தை மக்களிடம் சொல்லி நிறைய மொழிகளை படிப்பதற்கு மாணவர்களை ஊக்கப்படுத்துங்கள், உற்சாகப்படுத்துங்கள். தனக்கு தேவையான, தனக்கு விருப்பமான பாடங்களை மாணவனுக்கு தேர்ந்தெடுப்பதற்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை வழிவகை செய்கிறது. அதனால இந்த கல்விக் கொள்கையினுடைய நல்ல அம்சங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி இந்த சட்டமும் இந்த எல்லா மாநிலங்களையும் நடைமுறைக்கு வந்து மாணவர்கள் பயன்பட வேண்டும், இதனால் தேசம் பயன்பட வேண்டும், இதனால் உலகம் பயன்பட வேண்டும் என்று கூறி
இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய அவுட்ரீச் பீரோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இணை இயக்குனர் திரு காமராஜ் அவர்களுக்கும் நண்பர் வேல்முருகன் அவர்களுக்கும் சுப்ராம் சார் அவர்களுக்கும் இதுவரை அமைதியாக ஆன்லைன்ல கவனித்துக் கொண்டிருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நன்றி நன்றி, வணக்கம். கேள்விகள் இருந்தா நான் சொல்ல தயாராக. சரிங்க, மிக ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று மிக அருமையாக சொன்னீர்கள். அருமையாக கல்விக் கொள்கைக்காக, கல்வியை மேம்படுத்துவதற்காக மேற்கொண்ட நடவடிக்கைகளை விவரமாக எடுத்து சொன்னீர்கள். அதன் அடிப்படையில் தற்போது நம் கையில் உள்ள ஒரு திட்டம் மிக எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் சொன்னீர்கள் ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. இதை நாம் மக்கள் அளவிலே ஆசிரியர்கள் அளவிலே இதனை நம் எதிர்காலத்தை காக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் உள்ளது. இதன் வெற்றியை பொறுத்து நம் எதிர்காலம் அமையும். இது நம் கற்பனைக்கே எட்டி பார்க்காத அளவிற்கு பிரைவேட் நாம் இந்த ஒரு கீழ்நிலையை அடைந்திருக்கிறோம் என்பதை ஐயா சுட்டிக்காட்டினார்கள். அப்படி இல்லாமல் அரசாங்க பள்ளியிலும் இன்று பிரைவேட் ஸ்கூல் இருக்கிற அத்தனை எப்படி அரசு கல்லூரிகள் மட்டும் சிறப்பாக விளங்குகின்றனவோ அந்த அளவிற்கு அரசு பள்ளிகளும் ஒரு இறந்த நிலங்களாக உருவாகும். அதை உருவாக்கத்தான் இந்த கல்விக் கொள்கை தன்னுடைய முக்கியமான ஒரு முயற்சியாக முன்னெடுத்து பல அருமையான திட்டங்களை முன்னெடுத்து வைத்துள்ளது ஐயார்கள். நாம் அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்து சென்று இந்த கல்விக் கொள்கை முழுமையாக வெற்றி அடைவதற்கு அனைவரும் நம் ஒத்துழைப்பை நல்குவோம் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வேல்முருகன் கேள்வி கேட்க சொல்லுங்க. சரி, கேள்விகள் இருந்தா கேட்கலாம் சார்கிட்ட. இன்றைக்கு நம்ம வெளியில போய் மக்களை நேரடியா சந்திச்சு பேச முடியாத சூழ்நிலையில வெறும் டிவிலையும் பேப்பர்லையும் தான் இந்த நம்ம கல்விக் கொள்கைகளை பத்தி விவாதிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இது போன்ற நிகழ்ச்சிகள் பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சார் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் 130 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடியவங்க ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி இதுலயும் பாத்தீங்கன்னா விவாதங்களை கூட பார்க்காம நம்ம டிவி சீரியலை பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய சூழ்நிலையை இது போன்ற வெபினார்களில் பாத்தீங்கன்னா குறிப்பா பெண் சமுதாயத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க மூலியமா நிறைய பேத்துக்கு போகுங்கிற கருத்தோட தான் இதுல பெரும்பாலும் பெண்களை இந்த நிகழ்ச்சியில இணைத்துள்ளோம். ரொம்ப நன்றிங்க. இப்ப நீங்க கேள்விகள் இருந்தா கேட்கலாம் சார் கிட்ட. நம்ம தேசத்துல கேள்வி கேட்க ஆள் இல்லைங்கிறது கேள்விகள் ஏதாவது கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கறது இல்ல, கேட்க கூடாத கேள்விகளை நிறைய கேட்கிறோம். அதெல்லாம் உண்மை என்று நம்புவோம். தீதும் நன்றும் பிறகுற வரலான்னு சொல்றாங்கல்ல, நல்லதும் கெட்டதும் அடுத்தவங்க மூலமா வராது. கண்டிப்பா சார். சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரு, நமக்கு கல்வி என்பது தனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிக்கொணர்வதுதான் கல்வி. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு, நம்ம அதை வெளிக்கொணர்றது இல்லை. இத்தனை பேரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கேட்டிருக்கீங்க. அந்த 1 மணி நேரம் கேட்டதை வைத்து ஏதாவது ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஆற்றல் இல்லாததுனாலதான் இந்த ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராமுக்கே போக வேண்டியது இருக்கு. கேட்பது மட்டுமே நம்மளுடைய இது.
கேளுங்க உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. Sir, what is the difference of this Please ask. Of the private institutions based on this national education policy? So is there any difference on the fees paid, or is there any difference this policy sees us regarding private institutions? To catch your question, madam, I am unable to understand your question. What is the question in one line? Question is, sir, is there any difference in this national education policy regarding private institutions than the earlier setup? Private institution is See, the private அதாவது schools, for அவங்க example, sir, kindly translate is பிரைவேட் ஸ்கூல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தற்போது yeah. Now we have a setup, sir. Everyone is following the same rule only. But what is the difference we see in the national education policy, sir? madam, as such private institution அது அப்படியே இருக்கும், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படியே இருக்கும். இப்போ எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் கட்டாய கல்வி, எலிமெண்டரி எஜுகேஷன் மதர் டங்கில் தான் இருக்குன்னு சொல்லிட்டா people will not admit their wards in the private schools. ஆங்கிலத்துக்காண்டு தான் பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு போறாங்க. எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் தமிழ் கட்டாய மொழி, அதுதான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் பொழுது உங்களுக்கு பிரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ இல்லை சிபிசிஎஸ்சி ஸ்கூல்லையோ அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் போயிடும். அப்போ அங்கே ஈக்குவபிள் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் வந்து கிடைச்சிருது, அனைவருக்கும் ஒரே மாதிரியான தரமான கல்வி கிடைச்சிருது. இது ஒரு வழியில வந்து பிரைவேட் பிளேயர்ஸை ஸ்கூல் எஜுகேஷன்ல, எஸ்பெஷலி எலிமெண்டரி எஜுகேஷன்ல ஸ்டாப் பண்றதுக்காக அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு உத்தி, ஸ்ட்ராட்டஜி. Okay, sir. வணக்கம் சார். வணக்கம் 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 சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார், ரொம்ப அருமையான ஸ்பீச் சார். வணக்கம் சார். நான் கேக்குதா சார்? கேக்குது சார். உங்களை அறிமுகப்படுத்தீங்க சார். என் பேர் வினோத் குமார். நான் ரீஜனல் அவுட்ரீச் போ சென்னையில இருக்கேன். ஓகே சார். சென்னையில ஒர்க் பண்றேன், ரீஜனல் அவுட்ரீச் பியூரோ. எங்களோட இணை இயக்குனர் தான் டாக்டர் மிஸ்டர் காமராஜ் சார். காமராஜ் சார் இது இந்த நிகழ்ச்சியில இருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி சார், சொல்லுங்க சார். சார், இது வந்து ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. சில விஷயங்கள்லாம் ரொம்ப இந்த எஜுகேஷன் பாலிசியில எப்போதுமே இப்ப எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இருக்கு. இந்த எஜுகேஷன் பாலிசி அந்த டிராஃப்ட் எல்லாம் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் படிச்சேன். அந்த 10 members ஹெட்டட்ல அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 மொழி பிளஸ் இன்னொன்னு ஆப்ஷனலா ஒரு ஃபாரின் லாங்குவேஜும் கத்துக்கலான்னு. இப்ப இந்தியால பாதி ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலையாளம் இருக்கு, தெலுங்கு இருக்கு, கன்னடா இருக்கு, எது வேணா நீங்க கத்துக்கலாம். எங்க கிட்ட இருக்கிறது 2 மொழி தான், நீங்க எது வேணா கத்துக்கலாம். இந்த மாதிரிதான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்களே தவிர இது ஃபுல் ஃபிளெஜ்டா இவ்வளவு கத்துக்கலாம், இவ்வளவு ஆப்ஷன் கண்டிப்பா மேண்டேட்டரியா ஒரு ஸ்கூல்ல இருக்கணும்னு சொல்றதுக்கு எந்த ஒரு வரைமுறையும் இல்லையே சார் அதுல? இல்ல சார், கட்டாயம். இது வந்து உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்படி, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி education is in the concurrent list. The powers are vested with both state government and central government. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சமமான அதிகாரம் கல்விக்கு இருக்கு. மத்திய அரசு நினைச்சதை மாநிலத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட முடியாது, மாநில அரசு நினைச்சதை மத்திய அரசுடைய ஒப்புதல் இல்லாம இன்ட்ரோடியூஸ் பண்ணிடவும் முடியாது. இட்ஸ் a mutual agreement between the center and state. அதனால இத நம்ம கட்டாயம்னு சொல்றதுனாலதான் மாஸ்க் கூட இப்ப நம்ம போடுறோம். கட்டாயம் சொல்றேன்னா நம்ம ஃபேஸ் மாஸ்க் கூட போட மாட்டோம் சார். ஃபைன் பண்ண பிறகு மாஸ்க் எண்ணிக்கை உயிரே போயிரும் சொன்ன பிறகு கூட நம்மால் மாஸ்க் போட மாட்டான். கண்டிப்பா. அதனால நீங்க கட்டாயம் சொல்லும் போது யாருக்கு பெனிஃபிட்னா, இப்ப நீங்க மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து மொத்தத்துக்கு ஸ்டேட்ல 1100 சொச்சம் இருக்கு. மெட்ராஸ்ல அரௌண்ட் மோர் தென் 100 ஸ்கூல்ஸ் இருக்கும். அங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க பூரா அங்க படிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு 3 மொழி கிடைச்சிடும்.
நான் பிறந்தது தேனி மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல. அங்க வந்து ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கு, அது ஒரு எய்டட் ஸ்கூல். அதுக்கு பிறகு நான் என்னுடைய படிப்பை அரசு பள்ளியில படிக்கிறேன். இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கட்டாயமா இலவசமா அந்த பிற மொழிகள் கிடைக்கலன்னா எந்த மாணவரும் போய் படிக்க முடியாது. காந்தி சொல்லுவாரு, இந்தியா வந்து இன்னைக்கும் வில்லேஜஸ்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியா வந்து இன்னைக்கும் விவசாயம் தான் இந்தியா 60% கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு ஆரம்பம்னு எடுத்துக்கலாம் இல்லையா? எது சார்? இந்த இவ்வளவு கல்வி, இவ்வளவு லாங்குவேஜஸ் எல்லா இடத்துலயும் இப்ப பிராக்டிகலி பாசிபிள் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு மாஸ்க், ஒரு கட்டாயம்ன்ற மாதிரி ஒரு கட்டாயப்படுத்து ஒரு பிகினிங்ல வரும்போதுதான் இது வந்து டேஸ் டு கம் இது கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபிளெட்ஜா எல்லா ஸ்கூல்லயும் இருக்கிற மாதிரி என்ஷூர் பண்ண முடியும் இல்லையா? எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் இருக்கணும் சார். பிரைவேட் ஸ்கூல்ல வந்து நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி 5 மொழி கூட வச்சிருப்பாங்க. ஐயா நீங்க சொல்றது எனக்கு புரியுது, இருக்கணும்ன்றது நம்மளோட அரசு. அதனாலதானே உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்டுடைய ஒப்புதல் இருந்தா இருக்குமே. 1968 இருந்து மும்மொழி கொள்கை இருக்கு சார். தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாட்டுல கொள்கை இல்லை. இருந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் 3 லாங்குவேஜ் சிஸ்டம் அடாப்ட் பண்ணல. பிற மாநிலங்கள்ல சில மாநிலங்கள்ல அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 68 இருந்தே ஓடிட்டு இருக்கு. நம்ம நாட்டுல அரசுடைய கொள்கை, அரசியல் கட்சிகளுடைய கொள்கை இருமொழி கொள்கையாவே இருப்பதால நம்ம அதுக்கு போக முடியல. அதனால வந்து நம்ம ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த மொழியானது இன்னொரு மொழி சேர்த்து படிக்கக்கூடிய வாய்ப்பு முழுமையாக மறுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை இந்த கல்விக் கொள்கை ஏற்படுத்தி தருது. அதுக்கும் சில இளைஞர்கள் தமிழ்நாட்டில இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா துளிர் விட்டு வந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஆமா 2 லாங்குவேஜ்ன்றது 3க்கு போக மாட்டேங்க, 2லயே நிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. இது மேண்டேட்டரியா எல்லா ஸ்டேட்டுக்குமே? என்ன சார் மேண்டேட்டரின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அதனாலதான் இப்போ ஒரு ஏன்னா இங்க 2 தான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 2 தான். அது 3 போனாதான் ஒரு பெனிஃபிட் நமக்கு இருக்கும், வரும் சந்ததியினருக்கு இருக்கும். இது வந்து அது வந்து என்ன ஒரு அடிப்படையில இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோ அதோட ஃபுல் பெனிஃபிட் வந்து தமிழ்நாடுக்கு வந்து டிப்ரைவ்ட் ஆஃப்ன்ற மாதிரி தான் போகுது. இது டிப்ரைவ்ட்ங்கிறது வந்து நம்ம தான் அதை மறுக்கிறோம். மத்திய கண்டிப்பா நோ செகண்ட் தாட்ஸ் அபௌட் இட். நம்ம அதை மறுக்கப்படுகிறோம், மறுக்கப்படுகிறோம். இல்ல அதுக்கு வந்து நீங்க ஒபினியன் போல் எடுத்து மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா சார் மொழி படிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ரெடியா இருக்காங்க. சோ ஏதோ ஒரு காரணத்தால மறுக்கப்படுகிறோம். ஆமா, மாணவர்கள்ட்ட ஒரு ஒபினியன் போல் வச்சீங்கன்னு வைங்களேன், எல்லா காலேஜ் கண்டிப்பா ஒரு ஒபினியன் போல் வச்சா டெஃபினட்டா 3 லாங்குவேஜ் சிஸ்டம் வில் வின். கண்டிப்பா அங்க போய் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தனியா பிரைவேட் டியூஷன்ல ஹிந்தி படிக்கிறாங்க. கண்டிப்பா அது வந்து உண்மை பாடத்திட்டத்தோட கிடைக்கும் போது பிரச்சனையே இல்லையே. உண்மை. மகிழ்ச்சி. நன்றி. வேறு கேள்விகள்? வேற கேள்விகள் இருக்கிறதா? பார்ட்டிசிபென்ட்டுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். முடிச்சிடலாமா சார்? ஒரு 2 minutes பேசிக்கிறேன். கண்டிப்பா சார். சார் காமராஜ் சார் எதுவும் வேற யாருக்கு? பேண்ட் டைரக்டர் ஏதாவது? ஹலோ வணக்கம் சார். கேளுங்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் ஒரு கேள்வி ஒன்று வருகிறது. ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்கம்மா நீங்க அறிமுகம் பண்ணிக்கங்கம்மா உங்களை. வணக்கம் சார். சார் மதுரை குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் சார். அங்கன்வாடி பள்ளி மூலமா வந்து இந்த மும்மொழி கொள்கையை அறிமுகப்படுத்துறோம்னா அதுல வந்து எப்படி சார் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி அதை வந்து பயன்படும்? 2வது நீங்க சொல்றீங்க இந்த பள்ளி கல்வியில வந்து அப்புறம் 5th ஸ்டாண்டர்டுக்கு அடுத்து 8th அடுத்து 10th 12th அந்த பீரியட்ஸ்ல வந்து
ஜென்ரலா வந்து இது வைக்கிறோம், பொது தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க. 3வது வகுப்பு அப்படின்னு வரும்போது அதே 5வது வகுப்பா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு பேர்டனா இருக்காதா? நம்ம ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, பரிச்சை வச்சா பரிச்சை வைக்காதீங்கன்னு சொல்றதும், பரிச்சை வச்சாட்டி பரிச்சை வைங்கன்னு சொல்றதும் தான் நம்மளுடைய ஆர்குமெண்ட். 12 மூணு 36 தேர்வு எழுதுறோம், காலாண்டு, அரையாண்டு, முழாண்டுன்னு சொல்லி. இப்ப அத்தனை தேர்வுகளையும் குறைத்து 3, 5, 8, 10, 12 5 தேர்வுகளையும் சொல்றாங்க. அதுல 3வதுக்கு தேர்வுன்னு சொன்னோன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான மொடாலிட்டிஸ் வந்து இன்னமும் ப்ரிப்பேர் ஆகல. அதை செய்யக்கூடிய அமைப்பு தான் NCERT, நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சொல்லக்கூடிய NCERT அதுக்கான தயாரிப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அந்த பள்ளி அளவுல தான் இருக்கும். இந்த பள்ளி அளவுல தான் அந்த தேர்வுகள்லாம் இருக்கும். போர்டு எக்ஸாம்ங்கிறது 2 தான், 10, 12 தான், எப்பயும் போலதான். ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய தேர்வுகளை எல்லாம் நிறுத்திட்டு அசஸ்மெண்டா நடத்துறாங்க. 2க்கு அசஸ்மெண்ட், 3க்கு தேர்வு, 4க்கு அசஸ்மெண்ட், 5க்கு தேர்வு, 6க்கு 7க்கு அசஸ்மெண்ட், 8க்கு தேர்வு, 9க்கு அசஸ்மெண்ட், 10க்கு தேர்வு, 11க்கு அசஸ்மெண்ட், 12க்கு தேர்வு, மொத்த தேர்வு 5. இந்த 5 தேர்வுல 10, 12 தான் போர்டு எக்ஸாம். 3, 5, 8 போர்டு எக்ஸாம் கிடையாது. அது மாவட்ட அளவிலோ இல்ல அந்த அந்த வட்டார அளவிலோ அவங்க ஒரு தேர்வு நடத்துறாங்க. அது வந்து ஒரு பெரிய சுமையாக மாணவருக்கு இருக்கவே இருக்காது. அதனால இது எல்லா வழியிலையும் மாணவனுக்கு பள்ளியில ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணுங்கிறது. ஏன்னா எல்கேஜி ஸ்டூடெண்ட்டே இப்ப டென்ஷனா இருக்குங்கிறேன். எல்கேஜி ஸ்டூடெண்ட் தாப்பனா இருக்கு, எனக்கு டென்ஷனா இருக்கு, ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க. அந்த சுமையெல்லாம் குறைக்கணுங்கிற நோக்கத்துலதான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, 34 வருஷமா ஒரு கல்வியில எந்த மாற்றமும் இருந்தா அந்த நாடு என்னத்துக்கு ஆகும்? 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 34 வருஷம். 34 years they have not changed anything in the field of education. How we can develop your country? There are institutions who have not at all changed the syllabus. சிலபஸே மாற்றல. நான் படிச்சதே என் பையன் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பதான் வந்து +2ல ஒரு சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எங்க அப்பா படிச்சதை நான் படிக்கிறேன், நான் படிச்சதை என் பையன் படிக்கிறேன். ஒரு தலைமுறைக்கே நீங்க பாடத்திட்டத்தை மாத்தல, கல்வி முறையை மாத்தலைன்னா செல்போனை மாத்திடுறோம். 6 மாதத்துக்கு ஒரு செல்போன், 3 மாதத்துக்கு ஒரு செல்போன் மாத்திரமா மாத்திரங்களாமா? ஒரு பெரிய கல்வியில இத்தனை மாற்றங்கள், இத்தனை தொழில்நுட்ப வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, புது புது நோய்கள், கொரோனாவெல்லாம் வந்துருச்சு இல்ல. இப்போ அதுக்கு தகுந்தாப்புல கல்வி முறையில மாற்றம் வேணும்ல. அதனால வந்து இது வந்து மாணவனுக்கு சுமையெல்லாம் கிடையாது. அதே மாதிரி நீங்க இந்த அங்கன்வாடி பால்வாடின்னு சொல்றீங்க இல்லையா, அதுல எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஓரலாத்தே இருக்கும். அதுக்கான பாடத்திட்டங்கள்லாம் நீங்க வரல, அதுக்கான பாடத்திட்டங்கள்லாம் வெளியே வரல. சுமையான பாடத்திட்டங்கள்லாம் இருக்காது, சுகமான பாடத்திட்டமாத்தே இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப எனக்கு கம்ப்யூட்டர்ல அவ்வளவு புலமை இல்லை, என்னுடைய பையங்களுக்கு அவ்வளவு புலமை இருக்கு. அவன் ரெடியா இருக்கான், படிக்கிறவன் ரெடியா இருக்கான். நம்ம பாத்துக்கிட்டு இருக்கவங்க தான் அதை நம்ம வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கோம். பையங்க படிச்சிடலாம், 3 பாடங்கள 4 மொழி சொன்னாலும் படிச்சிருவாங்க. இப்ப நம்ம முன்னாள் முதல்வர் வந்து 7 மொழி தெரியும். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு 7 மொழி தெரியும். அவங்க எங்க போய் படிச்சுட்டு வந்தாங்க? 10வது வரைக்கும் தான் படிச்சாங்க, ஸ்கூல் எஜுகேஷனோட முடிச்சுட்டாங்க. நீங்க PhD வரைக்கும் படிச்சவரை கேள்வி இங்கிலீஷும் பேச தெரியாது, தமிழும் பேச தெரியாது. அப்படி ஒரு நிலைமையில தான் நாடு இருக்கு. அதாவது என்னன்னாக்க இந்த அசஸ்மென்ட்ன்றது வந்து கிரேட் மூலமா தான் பெரும்பாலும் அரசாங்கம் நம்புது. நீங்க பார்த்து அந்த அசஸ்மெண்ட்டை மிகச்சரியா, நேர்த்தியா, நேர்மையா செஞ்சீங்கன்னா அந்த மாணவர் நல்ல முறையில வளர்ச்சி அடையலாம். அதே நேரம் மனப்பாட கல்விக்கு விடை கொடுக்குது. மனப்பாடம் பண்றதுங்கிறது பெரிய சுமையா இருக்குங்கிறதுனால கற்றல்ல புரிந்து படிப்பதற்கான முயற்சி எடுக்குது, முன்னெடுக்குது. ரைட்டா? அதனால தேர்வுகளுடைய எண்ணிக்கை, தேர்வு சுமை குறைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு அசஸ்மெண்ட் பேசிஸ்ல மதிப்பெண் போடுறதுனால அவங்க மகிழ்ச்சியா வகுப்பறைக்கு வருவதற்கு முன்னே வருவாங்க. சார் நான் ஒரு நிமிடம் பேசலாமா? ஓகே சார், பேசுங்க சார். இது CDPO மேடம். இந்த நிகழ்ச்சியில வந்து CDPO மேடத்தை அழைப்பு விடுத்ததுக்கு காரணமே, எதிர்கால இந்தியா வந்து மாணவர்கள் வந்து இவங்கள நம்பிதான் இருக்காங்க. காரணம் என்னன்னா, குழந்தைக்கு இதுல சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்ல கிட்டத்தட்ட 6 வயசுக்கு உள்ள
85% மூளை வளர்ச்சி முழுமையா அடைஞ்சிருதுங்கிறாங்க. அதனாலதான் 3 வயசுல கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்தோம்னா 6 வயசு 3 வருடம் அங்கன்வாடி கல்வி தான் கொடுக்குறாங்க. இந்த கல்வியை சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லியிருக்காங்க? விளையாட்டு, செயல்பாடு, இது மூலியமா தான் இருக்கும். பொம்மலாட்டம், நாடகம், ஓவியம், வடிவங்கள், எண்கள், இதன் மூலியமா தான் இந்த கல்வி இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு NCERT உங்களுக்கு புக்கு ப்ரிப்பேர் பண்ணி தர போறாங்க. அடுத்து உங்களுக்கு கற்பிக்கக்கூடிய முறையும் சொல்லி தர போறாங்க. இன்னொன்னு ஒரு பெஸ்ட் என்ன இருக்குன்னா, இப்ப 10வது 12வது படிச்ச அங்கன்வாடி பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மாத ட்ரைனிங் கொடுத்து சர்டிபிகேட் கொடுக்க போறாங்க. இந்த 10வதுக்கு கீழே இருக்கக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருட கோர்ஸ் கொடுத்து பட்டப்படிப்பு கொடுக்க போறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு சைடு இப்ப பாத்தீங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்களுடைய நிலைமை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பல்வேறு இனிமேல் ஒரு டீச்சர் அந்தஸ்துல எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்புள்ளவர்களாக நீங்கள் இருக்க போகிறார்கள். இதுலயும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இந்த கல்வியை அனுபவிக்க போகிறீர்கள் என்பதுதான் இதனுடைய ஒரு நிதர்சனமான உண்மை. எல்லாத்துக்கும் மேல இப்ப பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போறாங்க ஸ்கூல் எஜுகேஷன் அங்கன்வாடியில 21ல இருந்து பட்ஜெட்ல அலோகேட் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். நீங்க ஹலோ ஹலோ சார், கேள்வி புரிஞ்சுதா மேடம்? நீங்க தான் தேசிய கல்விக் கொள்கையில வேறு நீங்க தான் 3 இயர்ஸ் உங்ககிட்ட அதாவது எங்க குழந்தைகள் தான் எங்க 5 வயசுக்குள்ள வந்து 90% வளர்ச்சி வந்து போய் அடைஞ்சிடுறாங்க. அப்படின்னும் போது மீதி இருக்கிற 10% வளர்ச்சி தான் அடுத்த நிலையில போகக்கூடிய வளர்ச்சி வந்து வரும். நம்ம காலகட்டத்திலேயே நாங்க வந்து இந்த அளவுக்கு நல்லா சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வளர்ச்சி வந்து இன்னும் நல்லா இருக்கும், எதிர்காலமும் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கண்டிப்பா. தேங்க்யூ. சார் வெல்மோகன் சார் எங்க இருக்க? கட் ஆயிடுச்சோ? சார் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். சரி கூப்பிடலாமா சார்? சாரா சார் வந்துட்டாருங்களா? சார் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் சார். போன் போய்கிட்டு இருக்கு. சர்டிபிகேட் லிங்க் கொடுத்துட்டீங்களா? யார் இருக்கா? சர்டிபிகேட் ஒரு வாட்டி கொடுத்துருங்க. இவங்க இவரு தர்மபுரியில சர்டிபிகேட் இந்த இதுல லிங்க் கொடுத்துருக்கோம். சர்டிபிகேட் லிங்க் அத லிங்க் பயன்படுத்தி இந்த சாட் பாக்ஸ்ல போட்டுருக்கோம். பாப்போம். முடியாதவங்க சார் வந்துட்டார். சார் வந்துட்டார் நினைக்கிறேன். நல்லதுங்க ஐயா. சாருடைய அந்த வேகத்தையும் உத்வேகத்தையும் பார்த்தீர்கள். உண்மையிலேயே 30 ஆண்டுகளில் சொல்றப்ப உண்மையாக வருத்தமான விஷயம். நாம் நம் கண்முன்னே பார்க்கும் இந்த வளர்ச்சியானது அது சரியான வளர்ச்சி அல்ல. வெறுமனே மார்க் வாங்கி மனப்பாடம் கல்வி திட்டம் வைத்து பிராய்லர் திட்டம் போல இது ஒரு உடனுக்குடன் பயன் தரும் ஒரு திட்டமாக அது மன வளர்ச்சி இல்லாத ஒரு வீண் அனைத்து மாற்றப்பட வேண்டும் என்ற இடத்தில் தான் அதாவது
வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போதே இதற்கான முயற்சிகள் கையில் இருக்கிறது. இதன் உண்மையான நோக்கத்தை உணர்ந்து இதை நாம் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கட்டாயம். நரேந்திர மோடிஜி வந்து நல்ல திட்டங்களை மக்களுக்கு ஒரு அறிவுல வந்து வாய்ப்புகள் 100% யாரும் மறுக்கவே முடியாது. நம்ம உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறோம் என்றுதான், அறிவால் ஆண்டு கொண்டு இருக்கிறோம் என்றத நம்ம உறுதியிட்டு அறிவித்து சொல்லணும். அதனால இயற்கை வந்து தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. Sun never fails to rise, star never fails to shine, earth never fails to rotate, death never fails to meet. இதெல்லாம் வந்து இயற்கை அவங்களுடைய வேலைகளை கரெக்டா செஞ்சுட்டு, மனிதர்கள் அவங்க வேலையை செஞ்சுட்டு ஒரு அன்பேஸ்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் தி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இந்த பாலிசி ஒரு அன்பேஸ்ட் அப்ரோச் இருக்கு. ஒருவரை பட்சமான பார்வை இல்லாம ஒரே இருந்தோம் நம்ம நினைச்சது நடக்கும். Where there is a will, there is a way. Where there is a way, there is a light. Where there is a light, there is a light. Where there is light, there is hard work. Where there is hard work, there is success. Where there is success, there is happiness. Where there is happiness, there is love. Where there is love, there will be blessings from the heart. Arise, awake till your goal is reached. நீங்க மார்க்கெட்ல ஒர்க் பண்ணீங்கன்னாலே இந்த தேசத்தை நிர்மாணிக்க முடியும். நம்ம பின்னோக்கி இருக்கோம். நம்ம 30 ஆண்டுகள் முன்னோக்கி போகணும்னா அதுக்கு இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது ஒன்றுதான் வழியாக இருக்கின்றது. இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய உங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய அவுட்ரீச் தீர்வு துறைக்கு இங்கே இவ்வளவு நேரம் பொறுமையாக சொற்கொலையை கேட்ட இணையர் திரு சுப்ராம் அவர்களுக்கு நடுவுடன் சார்ந்த மதுரை கல்லூரி சார்பாக என்னுடைய பணிவான வழக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி சார், மிக்க மகிழ்ச்சி சார் என்னோட இணைந்தது. நீங்க முடிக்கலாம், முறைப்படி வைக்கலாம். அன்பு படிக்கிறீங்க, அன்பு பண்றீங்க. சார் மீட்டிங் முறைப்படி முடிச்சிடலாம் சார். அன்பு படிக்கிறீங்க. ஆமா, அவர் பேசிட்டு சார். ஹலோ, அனைவருக்கும் மாலை வணக்கம். ஹலோ சார், கேட்குதா சார்? அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்திய அரசு மக்கள் தொடர்பு கள அலுவலகம் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பாக பெட்காட்டிற்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கியதற்கு எங்களது இதயம் கழிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நூற்றாண்டில் முதல் கல்விக் கொள்கைக்கான நிகழ்வுக்கான இந்த நிகழ்வில் பெட்காட்டின் சார்பாக நாங்க எல்லாரும் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். கல்வி விளம்பரத்துறையிலிருந்து எந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வேல்முருகன் சார் வந்து எங்களோட தொடர்பு கொண்டு அதற்கான ஒவ்வொரு நிகழ்வுகளையும் செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை ஒவ்வொரு தடவையும் வழங்கிட்டு வர்றாங்க. அதுக்கு எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தேசிய கல்விக் கொள்கையில வந்து நம்ம இப்போ எடுத்துக்கிறது அப்படியே இந்த
டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கிராமப்புறங்களையோ நகர்ப்புறங்களோ எல்லா இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 12ஆம் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கிட்ட உன்னோட அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு உன்னோட கனவு என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவர் சொல்றது ஐஐடியில இடம் கிடைக்குமா, அதுல எங்களால சேர்ந்து படிக்க முடியுமா அப்படிங்கிறது. கிராமப்புற மாணவர்களுக்குங்கிறது ஐஐடிங்கிறது வெறும் கனவு மட்டும்தான். அப்படி இருந்த இந்த சூழ்நிலையில ஐஐடி ஐஎம் மூலமாக இந்த பன்முக கல்வியை வந்து எல்லாரும் பெறதுக்கு, அது கிராமப்புறமா இருந்தாலும் நகர்ப்புறம் ஏழை பணக்கார யாராக இருந்தாலும் அதை வந்து எளிதாக கிடைத்துவிடுவதற்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்து நமக்கு வந்து வழிவகை செய்கிறது. இதுல வந்து வெல்கம், இந்த நிகழ்வுல வெல்கம் லெட்டர் கொடுத்த வேல்முருகன் சார் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எங்களுடைய நிறுவன தலைவர் எம்டி சுப்ராம் சார் அவர்களுக்கும் பல்வேறு நிகழ்வுகள் இருந்தாலும் இந்த நிகழ்வுக்காக தங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி வந்த நம்ம ஜேடி சார் காமராஜர் சார் அவர்களுக்கும் தீனதயாளு சார் நீங்க வந்து நிறைய கொஸ்டின் தான் வரலன்னு சொல்லி கேட்டீங்க. ஆனா கொஸ்டின் கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்ல சார். ஒவ்வொரு நிகழ்வுலையும் அதுல வர ஒவ்வொரு வரிவரியா நீங்க வந்து ஆவுதல் அக்குவரை எல்லாத்தையும் தெளிவா எங்களுக்கு நீங்க விளக்கி சொன்னீங்க சார். ஒரு கொள்கையோ ஒரு செயல்பாடோ வீடா இருக்கட்டும் நாடா இருக்கட்டும் நம்ம எடுத்து போகும்போது நமக்கு எதிர்ப்புகள் வந்து அதிகமா வரத்தான் செய்யும். யாருமே வந்து ஒரு நிகழ்வுல இருக்கக்கூடிய பிளஸ்ல மட்டும் பார்க்கவே மாட்டாங்க சார். முதல்ல வந்து என்னென்ன மைனஸ் இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அந்த மைனஸ் கிட்டே அதுகிட்டயே போகாம இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பிளஸ் என்னங்கிறத மட்டுமே நீங்க வந்து உங்களுடைய உரையில வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெளிவா கொடுத்துட்டீங்க சார். அதுக்கு உங்களுக்கு எங்க பெற்ற நிறுவனத்தின் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். இந்த ஒரு நல்ல நிகழ்வை எங்களோட பெற்ற மகளிர் சுய குழு பெண்களாகட்டும், பயிற்சி நிறுவனத்தில் படித்துக் கொண்டிருக்கிற மாணவிகள், எங்களது சக பணியாளர்கள், நிர்வாகிகள், ஆசிரியர்கள் அனைவரும் இவ்வளவு நேரம் நம்மளோட இணைஞ்சு அவங்க இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டதற்கும் எல்லாருக்கும் எங்களது பெற்ற நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். மீண்டும் நல்லது ஒரு நிகழ்வில் மீண்டும் எங்களை இணைத்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் என்னுடைய நம்பர் வேணும்னா ஷேர் பண்ணிக்கங்க, கேட்டா போங்க. ஓகே சார். கண்டிப்பா கொடுத்துறேன் சார். தேவைப்பட்டால் இதை பத்தி ஃபர்தர் டிஸ்கஷன் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்க தாராளமா என்னுடைய நம்பர் ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். நான் உங்களால கூட்டங்கள் இருந்தேன்னா எழுத மாட்டேன், இல்லைன்னா திருப்பி நானே கொடுத்துருவேன். ஓகே சார். ஓகே சார். கண்டிப்பா சார். ரொம்ப பொன்னான நேரத்தை வந்து எங்களுக்காண்டி செலவழிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. அப்புறம் எங்க ஜெய் சார் வந்து ரொம்ப இன்னைக்கு அவரும் பொறுமையா இருந்து 2 மணிக்கு தான் மீட்டிங் முடிச்சுட்டு போனாரு. மீண்டும் விரைவில் எழுதிட்டார். அவருக்கும் எல்லாருக்குமே இது பரவப்பட்டு நான் சொல்லிட்டேன். ஒவ்வொருத்தையும் கூட்டமா சேர்க்காம ஒவ்வொருத்தையும் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பேங்க் அங்கன்வாடி சென்டர் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டி இதுல கொண்டு வந்து சேர்த்திருக்கு. எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த கருத்தரங்கை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி சார். நன்றி சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். சந்திப்போம் சார். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.